வேத வசனத்தின்படியான ஓய்வு நாளிலே ஆண்டவர் உங்களுக்கு ஒமான் அரசாங்கமே ஓய்வு கொடுத்திருப்பதை எண்ணி தேவனை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக என்ற வாக்கின்படி அநேகர் வீட்டிலே அல்லது விதவிதமான இடங்களிலே ஓய்வில்லாமல் தவிக்கும் போது உங்களையும் என்னையும் உயிருள்ள தேவன் கர்த்தருடைய ஆலயத்திலே கொண்டு வந்து அவருடைய பாதத்திலே நீங்கள் ஒரு மகிழ்ச்சியான ஓய்வை உங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். நீங்கள் செபிக்கிறீங்க, பாடுறீங்க, ஆராதிக்கிறீங்க. ஆனால் இது தேவன் தருகிற ஒரு மட்டற்ற மகிழ்ச்சியின் ஓய்வு. இன்றைக்கு அதை நீங்கள் ரம்மியமாக அனுபவிப்பீங்க என்று நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். நான் இந்த இடத்துல இன்றைக்கு பிரசங்கிக்கிறதுக்கு காரணமாக இருந்த அருமையான சகோதரர் மணி, அவங்க மனைவி, பிள்ளைங்க, சந்ததிகள், மருமக்கள் எல்லாருக்காகவும் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த சபையின் செயலாளர் சத்யா அவர்கள் என்னை அன்போடு வரவேற்றார்கள். அவர்களுக்காக தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். என் அன்பு சகோதரனும் ஊழியத துவக்கத்தில் எங்கள் ஊழியத்தின் ஆரம்ப காலம் என்கிறது அது ஒரு வேதனையான, சோதனையான, அடுத்த நிமிடம் என் உயிர் இருக்குமா என்கிற சூழ்நிலையில் எனக்கு தோளோடு தோள் நின்று தைரியப்படுத்தின என் அன்பு சகோதரர் கென்னடி அவர்கள் குடும்பம் இந்த இடத்துல இருப்பது சந்தோஷம். அதை நான் திரும்பி பார்க்கிறேன். கண்ணீரோடு கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கு நீங்கள் இந்த இடத்துல வந்திருக்கிறவங்க எல்லாரும் பாக்கியவான்கள் என்று நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். இயல்பாக நான் தொடர்ந்து இரவு பகல் ஊழியங்கள், நேற்று இரவிலே மஸ்கட் தேசத்தில் சில இடங்களிலே ஊழியத்தை முடித்துவிட்டு ஒரு 3 சபைகளிலே பிரசங்கம் பண்ணிவிட்டு நேரடியாக ஓய்வில்லாமல் பயணப்பட்டு வந்து ஜஸ்ட் ஒரு ஃப்ரெஷ்ஷப்பாகி உங்கள் மத்தியில் நிறுத்தி இருக்கிறார். என் சரீரத்தின் பலவீனத்தை நான் நினைத்தால் நான் உங்கள் முன்ன நிற்கவே முடியாது. என்னை பலப்படுத்துகிற கர்த்தரை நினைத்திருக்கிறேன். பலவீனனும் பலவான் என்று சொல்லுவானாக என்ற வார்த்தையின்படியே என்னை கர்த்தர் பலப்படுத்தி இருக்கிறார். அவர் என்னை கொண்டு செய்ய வேண்டிய காரியத்தை இன்றைக்கு நேர்த்தியாய் செய்வார். இன்றைக்கு இரவிலேயும் இந்த காம்பவுண்டுக்குள்ளே கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கிக்கிறதுக்கான வாய்ப்பை ஆண்டவர் உருவாக்கி இருக்கிறார். மகிமை கர்த்தருக்குரியதாகட்டும். இந்த அரசாங்கம் அனுமதித்த ஒரு பிசிஓ விசாவில் வருவதற்கு பரலோக தேவன் உதவி செய்திருக்கிறார். மகிமை கர்த்தருக்கே உரியதாகட்டும். சரி, நேரத்தை நான் அதிகமாய் வீணடிக்காமல் நேரடியாக ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக போகிறதுக்காக நான் ஆசைப்படுகிறேன். உங்களோடு இன்றைக்கு கர்த்தர் பிரத்யட்சமாய் பேசி உங்கள் ஆவி, உங்கள் ஆத்மா, உங்கள் சரீரத்துக்கு ஒரு சம்பூர்ணமான ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுப்பாராக. சாதாரணமாக நான் ஒரு உபவாச கொடுகை என்றால் 1 மணி நேரம் முழங்காலில் நின்று ஜெபித்து விட்டு தான் அந்த உபவாசத்தை ஆரம்பிப்பேன். அது என்னுடைய தனி ஜெபம் வேறு. அது ஒரு நாள் குறைந்தபட்சம் 6 மணி நேரம் ஆண்டவருடைய பாதத்திலே வேதத்தை தியானித்து என்னுடைய ஊழியத்தை நான் ஆரம்பிக்க ஆண்டவர் இதுவரை எனக்கு கிருபை செய்திருக்கிறார். மகிமை கர்த்தருக்குரியதாகட்டும். பரிசுத்த வேதாகமத்தை என் ஞாபகம் சரியாக இருக்குமானால் 100 முறை ஆகிலும் முழங்காலில் நின்று வாசிக்க எனக்கு கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். 2 முறை அன்பு சகோதரர் கென்னடி அவருடைய இல்லத்தின் அருகாமையில் இருக்கிற ஒரு குகையிலே இரவும் பகலும் புசிக்காமல் முழங்காலிலே நின்று இந்த வேதத்தை வாசிக்க கர்த்தர் எனக்கு உதவி செய்திருக்கிறார். என் ஞாபகம் சரியாக இருக்குமானால் இந்த பரிசுத்த வேதாகமம் 40 வேதாகமத்தை ஒரு முறை ஒரு வேதாகமம் வாங்கினால், அந்த வருடத்தில் வாங்கினால் 3 முறை அந்த ஆண்டுக்குள்ளே படித்து அதை அப்படியே பத்திரப்படுத்தி விட்டு ஒவ்வொரு முறையும் பொது வேதாகமத்தை வாங்கி அந்த ஆண்டுக்குள்ளே 3 முறையாகிலும் முழங்காலே நின்று வாசித்து
அந்த வார்த்தைகளை மக்களுக்கு சொல்லுவதனால ஒரு பெரிய மாற்றத்தை என்னால் பார்க்க முடியுது. நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சதா? நான் ஒரு பெரிய பிரசங்கியார் என்று நான் சொல்லுகிறதை காட்டிலும், அருமையான ஊழிய சகோதரர் சொன்னது போல, நான் ஒரு மிஷினரி. நான் சவுதி அரேபியாவிலே தான் ஆண்டவர் என்னை சந்தித்தார். அந்த தேசத்திலே தான் ஆண்டவர் என்னை ஊழியத்துக்கு அழைத்தார். அது ஏறத்தாழ 35 ஆண்டுகளுக்கு முன்பதாக அந்த தேசத்திலே கர்த்தர் என்னை சந்தித்தார், தரிசனம் தந்தார், ஆண்டவருடைய ஊழியம் செய்ய கிருபை தந்தார். அதன் நிமித்தமாக ஜெயிலில் அடைக்கப்பட்டேன். ஜெயிலிலே எனக்கு இருட்டறை. காரணம், மறுதலிக்கிறதற்காக இயேசுவை, இந்த பரிசுத்த வேதாகமத்தை மறுதலிக்க சொல்லி நிர்பந்தப்படுத்தின போது, மறுதலிக்க முடியாத ஒரு சூழ்நிலை அல்ல, எனக்குள்ளே கர்த்தர் கிருபையால் இந்த அதிகாரிகள் மத்தியிலே ஆண்டவரை மறுதலிக்க கூடாது என்ற ஒரு உணர்வை கொடுத்தார். கிருபையால இயேசுதான் தேவகுமாரன் என்று சொல்ல எனக்கு உதவி செய்தார். அதனால சித்திரவதை செய்யப்பட்டேன், இருட்டறையில் அடைக்கப்பட்டிருந்தேன். மரண பரியந்தம் எனக்கு இருட்டறை என்ற தண்டனை வழங்கப்பட்டது. இந்திய பாராளுமன்றத்தில் என்னை விடுவிக்கிறதற்கு எவ்வளவோ முயற்சி எடுத்தும் தோல்வியை தழுவின போது, எனக்காக கர்த்தர் யுத்தம் பண்ண 40வது நாளிலே அந்த ராஜாவினுடைய பிறந்த நாள் வந்தபோது, கர்த்தர் அவருடைய உள்ளத்தில், இந்த நாட்டிலே குற்றம் செய்யாத யாராகிலும் ஜெயிலுக்குள்ளே இருப்பார்களானால் அவர்களை ஒரு கைதியாகலும் விடுவிக்க வழியுண்டு என்று அவர் நினைத்து, அந்த பிறந்த நாளில் கம்ப்யூட்டரில் போட்டு லாட் போடும்போது என் பேர் வந்தது. நான் விடுதலையானேன். உங்களுக்கு ஆமேனே வரமாட்டேங்குது. பரவாயில்ல. ஆனால் கவனிங்க, இந்திய அரசாங்கத்தால் முடியல, சவுதி அரசாங்கமே சொல்லுது மரண பரியந்தம் இருட்டற. ஆனால் பரலோக தேவன் எனக்கு தந்த தரிசனம், என்னை கொண்டு செய்ய வேண்டிய ஊழியம் இருந்ததினால என்னை இன்றைக்கு வரைக்கும் உயிரோடு வைத்து அவர் என்னை அற்புதமாய் நடத்துகிறார். இன்று வரையிலும் என்னை நடத்துகிறார். என்னை இந்த ஜெயிலிலிருந்து விடுதலையாக்கினால், ஆண்டவரே என் உயிருள்ள நாளெல்லாம் உமக்கு சாட்சியாக வாழுவேன். அப்படித்தான் ஒரு தீர்மானம் எடுத்தேன். நான் ஒரு பிரசங்கி ஆகணும், நான் ஒரு ஸ்தாபனத்தினுடைய தலைவராகணும் அப்படிங்கிற எண்ணங்கள் அன்று எனக்கு இல்லை. ஆனால் என்னுடைய உள்ளத்தில் ஒரு சாட்சியாக வாழணும். ஆமேன். ஆண்டவருடைய வசனம் அப்படித்தான் சொல்லுகிறது. அப்போஸ்தலர் 1:8 பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் உலகத்தின் கடைசி வரைக்கும் எனக்கு சாட்சியாயும். கர்த்தருக்கு சாட்சி. கர்த்தர் ஜீவிக்கிறார். சொல்லுங்க, கர்த்தர் ஜீவிக்கிறார். உங்களையும் ஒரு சாட்சியாக இன்றைக்கு மாற்றுவார் என்று எத்தனை பேர் நம்புறீங்க? நீங்க பெரிய பெரிய சாட்சி சொல்லி கொண்டிருந்தீங்க. நான் லேட் ஆனது நல்லதுதான். உங்க சாட்சிகளெல்லாம் தேவ சமூகத்தில் எட்டி கொண்டிருந்தது. ஆனால் என்னால் மட்டும் கேட்க முடியாமல் போயிட்டு இருந்தாலும், நான் ஒன்று சொல்லுகிறேன், உங்களை சாட்சியாக வாழ வைக்கிற ஒரு தெய்வம் இருக்கிறார். சாட்சி சொல்லுவதை விட சாட்சியாக வாழ வைக்க அவர் வல்லவராயிருக்கிறார். இன்றைக்கு உங்களை ஆண்டவர் அந்த மேன்மையான அனுபவத்துக்கு நேராக கண்டிப்பாக நடத்துவார் என்று நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். பிரியமானவர்களே, இப்படியாக ஆண்டவர் என்னை ஒரு சாட்சியின் ஜீவியம் செய்ய, சொந்த ஊரில் சாட்சியாக இருக்கணும். ஆமேன். சொந்த ஊரில் 2 வருஷம் சாட்சியாக இருந்தேன். தெருவில் போகிற வர்றவங்கக்கிட்ட எல்லாம் சொல்லுவேன், இயேசு ஏற்றுக்கொள்ளுங்க. அப்போ எல்லாரும் என்னை பார்த்து ஒரு பைத்தியம்னு சொன்னாங்க. அதனால நான் மலையில் போய் இருந்து கத்துவேன். அதனால பார்த்தாங்க, இவனுக்கு முழு பைத்தியம், இவனை கண்டிப்பாக பிடிச்சி ஊளம்பாறைங்கிற ஒரு ஃபேமஸ் ஹாஸ்பிட்டல் திருவேண்டரத்தில் இருக்குது, அங்கே கொண்டு போய் போடுங்கன்னு சொல்லி பார்த்தாங்க. ஆனால் நான் சொன்னேன், நான் பைத்தியம் இல்லை, கிறிஸ்துவுக்கு நான் பைத்தியம். ஏன்னா சாக வேண்டிய என்ன அந்த ஜெயிலில் சித்திரவதை செய்து இந்தியாவில் செத்து தொலைஞ்சு போன்னு அடித்து மொட்டை அடித்து அனுப்பின என்ன உயிரோடு வைத்திருக்கிற உயிருள்ள தெய்வம் எனக்கு சமாதானம் தந்திருக்கிறார். காயம் ஏற்றிருந்தாலும், நான் அந்த தேசத்திலிருந்து ஒன்று சம்பாதிக்காமல் ஊருக்கு வந்திருந்தாலும், எனக்குள்ளே அவர் இருக்கிறார். அவர் எனக்கு தந்த ரட்சிப்பு பெரியது. அவர் எனக்கு தந்திருக்கிற சமாதானம் பெரியது. அந்த சமாதானத்தை நீங்க பெற்றுக்கொள்ளுங்க. காரணம், நான் ஏன் அப்படி பிரசங்கம் பண்ணணும் தெரியுமா? என்னுடைய சரீரத்தை பரிசோதித்த அத்தனை மருத்துவர்களும் சொன்னாங்க, உங்களை ஒரு மிருகத்தை அடிக்கிறத விட அதிகமாய்
என் காது வழியாக ரத்தம் வந்தது, என் மூக்கில் வாயில ரத்தம், என்னுடைய முதுகை மிதித்து 2 கிட்னியும் பழுதடைந்து யூரின் வழியாக பிளட். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கும்போது சாது சுந்தர் சிங் அவர்கள் எழுதினதான ஒரு புத்தகம் வெகு நாள் மெதுவாய் எரிந்து எரிந்து எதையும் உருக்காமல் அணைந்து போகிறதை காட்டிலும் வேகமாக எரிந்து எதையாகலும் ஒருக்கணும். சாக போறேன், அதுக்கு முன்னே 1000 பேரை ஆயத்தப்படுத்த முடியாது, அட்லீஸ்ட் 100 பேரை ஆகிலும் 100 பேரை ஆகிலும் அழிவு நின்று தப்பு வைக்கணும் என்கிற ஆர்வத்தோடு நான் செயல்பட்டேன். கன்னியாகுமரி கடல்ல பாறையில போய் நின்று கொண்டு, மீன்களே கர்த்தருடைய வார்த்தை. அப்ப யாருக்கு பைத்தியம் இல்லைன்னு சொல்லாம இருப்பாங்களா? யாரும் நம்ம பிரசங்கம் கேட்க இல்லை. ஆனா அப்படி பேசுறத பார்த்த கர்த்தர், எனக்குள்ளே இருந்த வைராக்கிய வாஞ்சையை பார்த்த ஆண்டவர் என்னுடைய வியாதியை என்னை விட்டு விலக்கினார். கல்வாரியில் எனக்கு காட்சி தந்தார். பழுதான கிட்னி புதிதாக மாறும்படி செய்தார். தலை முதல் பாதம் வரை அவருடைய தழும்புகளால் என்னை சுகப்படுத்தினார். 7 அறுவை சிகிச்சைகள் முடிந்தும் கடைசியாக வெள்ளூர் மருத்துவமனையில் 14 நாட்கள் என்னை பரிசோதனை மட்டும் செய்துவிட்டு, உங்களை குணப்படுத்தவே முடியாது என்று சொன்ன என்னை ஆண்டவர் குணப்படுத்தி இன்றைக்கு 60 வயதில் 16 வயது வாலிபனை போல இரவு பகலாக கர்த்தருடைய ஊழியம் செய்ய கர்த்தர் என்னை பலப்படுத்துகிறார். எந்த மனுஷனையும் மேன்மைப்படுத்த பலப்படுத்த கர்த்தருடைய கரத்தினால் ஆகும் என்கிறதுக்கு நான் ஒரு சாட்சி. ஆண்டவருடைய பிள்ளைகளே, இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில ஆண்டவர் எனக்கு சொந்த ஊரில் இருந்து தோவாளை என்கிற இடத்துக்கு தரிசனம் தந்தார். எங்க போனாலும் எனக்கு உபத்திரம் தான். சவுதியை பார்த்து, அதனால வீட்டில் சொன்னாங்க, நீ ஓயாமல் இப்படியே வாழ்க்கையை கெடுத்து கெடுத்து உன் வாழ்க்கை என்ன ஆக போகுது? எங்கே போனாலும் அடி வாங்குற, எங்கே போனாலும் பிரச்சனை பண்ணுறாங்க, நீ பேசாமல் ஊரில் இருந்துங்க. நான் அப்படி இருக்க விரும்பவில்லை. என்னுடைய தரிசனத்தை, அந்த பரம தரிசனம் எனக்கு தோவாளையில் இருந்தது. ஒவ்வொரு வீடுகளிலிருந்தும் விரட்டி அடிக்கப்படுவேன். சகோதரரிடத்தில் கேளுங்க. ராத்திரி என்னையும், நான் விவாகம் முடிந்து இந்த இதுக்கு பிற்பாடு எனக்கு கல்யாணம் முடிந்த 50வது நாள் தோவாளைக்கு வந்தேன். வாடகை வீட்டில் இருந்தேன். நான் கிறிஸ்தவர்கள் என்கிற ஒரே காரணத்துக்காக அந்த ஊரில் எங்களை ஓரங்கட்ட, உபத்திரவப்படுத்த, திடீரென ராத்திரி வந்து எங்களை உபத்திரவப்படுத்துவாங்க, கல்லால் அடிப்பாங்க, எலக்ட்ரிக்கல் லைன் கட் பண்ணி போடுவாங்க, பெரிய பட்டாசெல்லாம் அப்படியே பாம்பு மாதிரி சத்தத்தில் கேட்கும். காலையில் யார் இடத்துலையும் சொல்ல முடியாது. கேட்டுக்கு முன்னே மனித கழிவினால் நிரப்பி வச்சுருப்பாங்க. எப்படி ஆகலும் எங்களை இந்த ஊரை விட்டு விரட்டணும், என்னென்னமோ செய்து பார்த்தாங்க. ஆனால் தரிசனம் தந்தவர் எங்களோடு இருந்ததுனால நிலைத்திருக்க 7 வருடம் வீடு வாடகைக்கு கிடைக்காமல் எத்தனையோ முறை என் மனைவி, அங்கே ஒரு விதவை தாய் உண்டு, அந்த விதவை வயோதிப தாயினுடைய வீட்டில் இன்றைக்கு ஒரு இரவு அவங்கள என் மனைவியை படுக்க வச்சுக்கிடுங்க அப்படின்னு வீட்டுக்குள்ளே படுக்க வைத்து விட்டு, அவங்க வீட்டினுடைய வெளியே தெருவில் கொசுக்கடின்னா தோவாளை பூவுக்குத்தான் ஃபேமஸ், ஆனால் கொசுவுக்கு படு ஃபேமஸ். அப்படிப்பட்ட இடத்துல இருந்த என்னை பல இடங்களிலே வாடகை வீட்டில் பலவிதமான உபத்திரவங்கள் கொடுத்தது. அதே இடத்துல ஒரே ஒரு இடம் நீங்கள் ஆராதனை நடத்துறதுக்கு என்று கொடுத்தாங்க. ஆமேன். அவங்க கொடுத்ததுனால ஒரு டார்பால் வாங்கி கட்டி அந்த உபவாச கூட்டத்தை ஆரம்பிக்க வாய்ப்பில்லாததுனால உப்பு சாக்கு வாங்கி தோவாளை சானலில் அதை கழுவி சாக்கு தைக்கிற ஊசியால் நானும் மனைவியும் அதை தைத்து தார்பால் போட்டு ஆராதனை நடத்தும் போது அவ்வளோ பெரிய ஒரு மகிழ்ச்சி. அந்த மகிழ்ச்சி எங்களுக்கு உண்டான உடனே அது நிரந்தரமாக இருக்காது. அங்கே அடிக்கிற காற்று, ஆராதனை நடந்து கொண்டிருக்கும் போது அந்த டார்பாலை அப்படியே கிழித்து அது காற்றுல தொங்கும்போது என் இருதயம் படபடத்தது. சரி, இப்படி இருந்தாலும் சரியாகாதுன்ட்டு ஓலை கூடாரத்தை போட்டோம். 7 வருஷம் ஓலை கட்ட முடியாமல்
மழை காலங்களில் தண்ணீர் வடிந்து கொண்டிருக்கும். என் கண்களிலிருந்து கண்ணீர் வடிந்து கொண்டிருந்தது. விசுவாசத்தோடு விசுவாசத்தோடு அந்த இடத்தை வாங்குவதற்காக செபித்தோம். கர்த்தரே வாய்க்க பண்ணினார். கர்த்தரே அந்த இடத்தை தந்தார். அந்த இடத்துல சபை கட்டுவதற்கு ஒவ்வொரு முறை 7 நாள் உபவாசம் எடுத்து அடிக்கல் போடுவேன். அடிக்கல் போடுவதோட சரி, ஒரு செங்கல் கூட எடுத்து வைக்கிறதற்கு இயலாமல் பரிதபித்து கொண்டிருந்தேன். இப்படி இருக்கும்போது எனக்கு பேரே போட்டார்கள், இவர் ஆலயம் கட்ட மாட்டார், ஆட்களை ஏமாற்றுறதுக்கு அடிக்கல் போட்டு இப்படி காலத்தை கடத்துவார் என்று சொல்ல சொல்ல அநேகர் விமர்சித்த போதுதான் என் ஆண்டவர் எனக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணினா. ஆமேன்னு சொல்லுங்க. நம்முடைய வாழ்க்கையில மற்றவர்கள் நம்மை விமர்சிக்கும் போது நமக்கு கர்த்தர் தந்திருக்கிற அந்த உறுதியான தீர்மானத்திலே தரிசனத்திலே நின்றால் கர்த்தர் நமக்காக கட்டி எழுப்புவார். 3வது முறை அந்த சர்ச்சு கட்டுறதுக்கு ஒரு எஸ்டிமேட், அது நான் கல்லூரியில் பணியாற்றி கொண்டிருந்த காரணத்தினால அந்த என்ஜினியரிங் கல்லூரி சிஎஸ்சி இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி என்கின்றதான அந்த தோவாளை பொறியியல் கல்லூரியில் என்னோடு கூட கொலிக்காக இருந்த ஒரு சிவில் இன்ஜினியர் என்னுடைய விஷன் எனக்கு ஆண்டவர் காண்பித்த சபையின் மாதிரியை காண்பித்தது. அவர் சொன்னார், பாஸ்டர் இது என்ன அந்த யாரும் சாருன்னு கூப்பிட மாட்டாங்க, கல்லூரியில் வேலை பார்த்தாலும் எப்போதும் நான் கர்த்தரை பற்றி சொல்லி கொண்டிருப்பேன், எல்லாருக்கும் சுவிசேஷம் சொல்கிறதுல ஒரு கரிசனையாக இருப்பேன். அப்போ அவர் சொன்னார், பாஸ்டர் இது கோடிகள் ஆகும் பாஸ்டர் அப்படின்னாரு. அப்போ நான் சொன்னேன், கர்த்தரால் ஆகும், நீங்கள் பிளான் கொடுங்க, வரைச்சி கொடுங்க அப்படின்னு. அவர் சொன்னார், நான் வரைச்சி கொடுக்க முடியாதுன்னாரு. அதிலிருந்து நான் சபையில் அறிவிப்பு கொடுக்குறேன், அந்த ஓலக்கூடாரத்தில் சர்ச்சு கட்டணும், அதனால் நைட்டு ஜெபம் பண்ணிட்டு ஒரு 10 லட்சம் ரூபாய் இருந்தால் நம்ம சர்ச்சை கட்டிடலாம். இது 25 வருஷத்துக்கு முன்னே. ஆமேன்னு சொல்லுங்களேன். 23 வருஷத்துக்கு முன்னே ஒரு 10 லட்சம் ரூபாய் இருந்தால் நம்ம சர்ச்சை கட்டலாம் என்ற அறிவிப்பு கொடுக்கணும் அப்படி என்று நான் ஆயத்தப்பட்டு ஜெபம் பண்ணிட்டு சர்ச்சில் போய் பிரசங்கம் முடித்ததும் என் உள்ளத்தில் சொல்கிறான், நாளைக்கு ஆலய வேலை ஆரம்பிக்கும், ஒரு மண்வெட்டி வாங்கி வர வாய்ப்புரியவங்க ஒரு மண்வெட்டி வாங்கிட்டு வாங்க, ஒரு குட்டை வாங்க வாய்ப்புரியவங்க ஒரு குட்டை வாங்க, ஒரு சாந்து சட்டி வாங்கிட்டு வாங்க, பிக்காசு கடப்பாறை அப்படி இப்படின்னு அந்த வேலைக்கான பொருட்களை மட்டும் சொல்லிட்டு நான் முடிச்சிட்டேன். நான் மனதில் நினைச்சது 10 லட்சம் ரூபாய் எல்லாரும் சேர்ந்து கொடுத்தா நமக்கு கட்டலாம் என்று நினைத்தேன். ஆனால் கர்த்தரோ என்னை வாயாய் பயன்படுத்தி அதை சொல்ல வைத்தார். மறுநாள் பார்த்தீங்கன்னா 50 சாந்து சட்டி, ஆமேன், 16 மம்மட்டி, 13 பிக்காசு கடப்பாறை எல்லாம் வாங்கிட்டு மக்கள் நிற்கிறாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நான் அந்த மண்வட்டியை வாங்கினேன். இந்த வேதாகமத்தை வைத்து கொண்டு, ஆண்டவரே சபைக்கு காரணர் நீர், ஆலயத்தை கட்டி எழுப்பி தர உம்மால் ஆகும் அப்படி என்று சொல்லி அந்த மம்மட்டி எடுத்து நானே ஓங்கி வேலையை ஆரம்பித்தேன். அப்பொழுது என் மூத்த மகன் 3ஆம் வகுப்பில் படித்தான், 2வது மகன் 2ஆம் வகுப்பில் படித்தான். அவர்களுக்கு நான் எதுவும் சொல்லவில்லை. ஒருவர் வாங்கி வந்த குட்டையை எடுத்து பக்கத்தில் என் மனைவி பக்கத்தில் வச்சாங்க. நான் அதில் மண்ணை வெட்டி அடிக்கல் போடுறதுக்காக மண்ணை வெட்டி அந்த குட்டையில் வைத்தேன். என் 2 பிள்ளைகளும் அந்த குட்டையினுடைய 2 பாகத்தையும் தூக்க முயற்சித்தாங்க. சின்ன பிள்ளைங்களுக்கு நான் சொல்லாமல் அவங்களே தூக்குறாங்க. என் மனைவி தூக்கி குட்டையை வைக்கிறாங்க. 2 பேரும் 2 பக்கத்தில் அந்த வள்ளி குட்டையினுடைய 2 பக்கத்தை தூக்குறாங்க. இப்படி தூக்குறாங்க. எல்லாரும் அழ ஆரம்பித்தாங்க. என்னிடத்துல இருந்த அந்த மம்மட்டியை ஒரு மூப்பர் வாங்கினார். அன்றைக்கு வேலை ஆரம்பித்தோம். இன்றைக்கு வரைக்கும் ஏறத்தாழ 14 ஆண்டு காலமாக அந்த ஆலய வேலை நடக்கிறது. இப்பொழுது 7000 பேர் உட்காரக்கூடிய விதத்தில் அந்த இடத்துல ஆண்டவர் ஆலயத்தை கட்டி எழுப்பி தந்திருக்கிறார். இப்போ அடுத்த விரிவாக்கத்துக்காக ஒரு 25,000 பேர் இருக்கக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான சபையாக கர்த்தர் கட்டி தருவதாய் எனக்கு தரிசனம் தந்திருக்கிறார். மகிமை கர்த்தருக்கே உரியதாகட்டும். ஆமென்.
9 முறை தினத்தந்தி பத்திரிகை நிருபர்கள் வந்து இதனுடைய வடிவம் என்ன, இதனுடைய பிளான் என்ன, இதனுடைய எஸ்டிமேட் என்ன, இப்படி பல கேள்விகளை கேட்டு உங்கள் சர்ச்சை குறித்து நாங்கள் எங்கள் பேப்பரில் நாங்கள் போட போகிறோம் அப்படின்னாங்க. நான் சொன்னேன், கர்த்தரே கட்டி எழுப்பி வரும் தோவாலை தேவாலயம். ஐயோ, அப்படியெல்லாம் போட்டால் எங்கள் வேலையே போயிடும். நீங்கள் என்ன காரியங்கிறது கரெக்டாக சொன்னால் நாங்கள் போடுவோம். நான் சொன்னேன், தயவுசெய்து இங்கே போடணுன்னா அப்படி போடுங்க, இல்லைன்னா போடவே வேண்டான்னு. 9 முறை என்னை சந்தித்து அவங்க கேட்டாங்க. 9 முறையும் கர்த்தரே கட்டி எழுப்பி வரும் தோவாலை தேவாலயம் என்று சொன்னேன். ஒரு பக்கம் முழுவதும் அவர்கள் கர்த்தரே கட்டி எழுப்பி வரும் தோவாலை தேவாலயம் என்று போட்டார்கள். கரங்களை தட்டலாமே. நீங்கள் கர்த்தரை மைமைப்படுத்தினா உங்களை கர்த்தர் மைமைப்படுத்துவா. இன்றைக்கு வரைக்கும் அவரை மைமைப்படுத்த எனக்கு ஆண்டவர் உதவி செய்தார். எனக்கு ஆண்டவர் உதவி செய்தார். என் ஆயுசுக்குள்ள 1000 மிஷனரிகளை அகில உலகம் எங்கும் அனுப்பணும். 1000 ஆவிக்குரிய தேவாலயங்களை எழுப்பணும். எங்கும் தொழுது கொள்ளும் காலம் வரும் என்று ஆண்டவர் சொன்னாரே, அது நிறைவேறணும். சாகிறதுக்குள்ள 1 கோடி ஆத்துமாக்களை ஆகிலும் கர்த்தருடைய ராஜ்யத்துக்காக ஆயத்தப்படு. சின்ன ஒரு ஆசை. ஆமென் சொல்லுங்க. என்ன ஆசை? சின்ன ஆசை. ஆனால் 10ல் ஒரு பகுதியை கர்த்தர் நிறைவேற்றினார். எஞ்சிய காரியத்தையும் அவர் செய்வார். ஆனால் இதெல்லாம் நடந்தும் என் மனதில் திருப்தியே இல்லை. 7000 பேருக்கு ஞானஸ்நானம் கொடுத்திருக்கிறேன். ஏறத்தாழ இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களில் மிஷனரி ஊழியம் செய்திருக்கிறேன். உலகமெங்கும் ஆண்டவரை மகிமைப்படுத்த கர்த்தர் ஒன்றுக்கு உதவாத எனக்கு உதவி செய்திருக்கிறார். ஆனால் எனக்கு சந்தோஷம் இல்லை. ஏன் சந்தோஷம் இல்லை? ஏன் உங்களுக்கு சந்தோஷம் இல்லை? இதெல்லாம் யாருக்கு கிடைக்கும்? எனக்கு எப்போது என் ஆண்டவர் சந்தோஷப்படுகிறாரோ அப்பொழுதுதான் நான் சந்தோஷமடைய முடியும். ஏன் அவர் சந்தோஷப்பட மாட்டாரா? ஒரு பாவி மனம் திரும்பினா பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டு. ஆனால் ஒரு கேள்வியை உங்களிடத்துல முதல்ல வைக்கிறேன். நான் கேள்வி கேட்டால் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருப்பீங்கிறதுக்காக, ஆதாம் முதல் இந்நாள் வரைக்கும் மரித்தவர்களுடைய எண்ணிக்கை அதிகமா, இப்பொழுது உயிரோடு இருக்கிறவர்களுடைய எண்ணிக்கை அதிகமா? இப்போ உயிரோடு இருக்கிறவர்களுடைய எண்ணிக்கை அதிகம். யாரெல்லாம் அது அதிகம்னு சொல்றீங்க? கையை தூக்குங்க. ஒரு ஆளை தூக்குன்னா அத்தனை பேரை தூக்குவீங்க. சரி, அப்போ மற்றவங்க என்ன சொல்றீங்க? மற்றவங்க என்ன சொல்றீங்க? செக்ரட்டரி ஐயா சொல்லுங்க. இப்போ உயிரோடு இருக்கிறவங்க. இப்போ நீங்கள் எல்லாரும் இந்த ஒரு ஆள் சொன்னால் அப்படியே சொல்லுவீங்க, அப்படி தானே? எப்படி சொன்னீங்க சொல்லுங்க? ஆதாம் முதல் இந்நாள் வரைக்கும் மரித்தவர்களுடைய எண்ணிக்கை அதிகமா, இப்பொழுது உயிரோடு இருக்கிறவர்களுடைய எண்ணிக்கை அதிகமா என்கிறத இப்பொழுது உயிரோடு இருக்கிறவர்களுடைய எண்ணிக்கை அதிகம் என்று சொன்னீங்களே, எப்படி சொன்னீங்க? மக்கள் இருக்கிறாங்க. ஜஸ்ட் ஓகே, நீங்க கெஸ்ஸிங்கில் பண்ணினது கரெக்ட். பலுகி பெருகுங்கள், கரெக்ட். நீங்க சொன்னதெல்லாம் 100% கரெக்டுன்னு நான் சொல்ல முடியாது. 1% உங்களோட சொல்றேன். ஆதாம் முதல் இதுவரை மரித்தவர்களுடைய எண்ணிக்கை அதிகம், அதிகமே அதிகம், அதிகமே அதிகம். ஏன்னா உலக தோற்றத்துக்கு முன்னே வாழ்ந்தவங்க எத்தனை, உலக தோற்றத்து முதல் இதுவரை வாழ்ந்தவர்களுடைய எண்ணிக்கை இப்போ தோராயணமாக ஒரு 800 கோடி மக்கள் இருப்பாங்க.
ஆனால் நீங்கள் கரெக்டாக கணக்கு பண்ணி பாருங்கள், இதை விட 10 மடங்கு மரித்தவர்கள் தான் அதிகம். கொஞ்ச நேரம் அப்படியே யோசிச்சுக்கிட்டு இதில் தப்பு இருந்தால் நம்ம முடித்ததுக்கப்புறமா நம்ம பேசிக்கிடுவோம், சரியா? அப்போது சரி, உங்களை எல்லாரையும் மாட்டி விட்டது மாதிரி, உங்களை ஃபெயில் பண்ண வச்சது மாதிரி ஃபீல் ஆகாதீங்க. உங்களை ஜெயிச்சு காட்டுறதுக்காகத்தான் அடுத்த வேலையை தொடங்க போகிறோம், சரியா? அப்போது இதுவரை மரித்தவர்களில் எத்தனை பேர் பரலோகம் போயிருப்பாங்க, எத்தனை பேர் பாதாளத்தில் அல்லது பரதீஸ் அல்லது பரலோகம், சரி அதை ரெண்டையும் நம்ம போட்டு குழப்ப வேண்டாம். எப்படி அங்கே நித்தியத்தில் அல்லது கல்லறையில் இளைப்பாடுறாங்கன்னு வச்சுக்கிடுங்களேன். குழப்புறது மாதிரி நான் கேள்வி கேட்குறேன்னு நினச்சிக்கிடாதீங்க. உங்களுக்கு தெளிவுண்டாக்கித்தான் கர்த்தர் இன்றைக்கு இந்த பிரசங்கத்தை முடிப்பார். இன்றைக்கு ஒரு பெரிய மாற்றத்தை உங்களுக்குள்ளே தருவார். உபவாசத்தினுடைய அர்த்தத்தை நீங்கள் புரிவீர்கள். நீங்கள் யாருங்கிறதை உங்களுக்கு பேசுவார். ஆமேன்னு சொல்லுங்க. லேலுயா. எனக்கு விருப்பம் இருக்கு, எனக்கு இதை செய்யணும், நான் அதை செய்யணும், நான் இப்படி இருக்கணும் அப்படிங்கிற ஆசை எனக்கு இருக்கிறத விட ஆண்டவர் என்னை கொண்டு என்ன செய்ய சித்தமாக இருக்கிறார், அதுதான் முக்கியம். ஆமேன். கர்த்தருக்கு உங்களை குறித்து ஒரு நோக்கம் இருக்கும், ஒரு பர்பஸ் இருக்கும். அதை நம்ம செய்தோம்னா நிச்சயமா நமக்கு ஆசீர்வாதம் இருக்கும். சரி, அப்போ இதுவரை மரித்தவர்களில் எத்தனை பேர் பரலோகத்தில் இருப்பாங்க? இளைப்பாறுதல்ல, அந்த பேரடைஸில் இளைப்பாரி கொண்டிருப்பாங்க. தானியேலை போல நீ போய் இளைப்பாரி கொண்டிரு, நாட்களின் முடிவிலே உன் சுதந்திர வீதத்துக்கு எழுந்திருப்பாய், கல்லறையில் இருக்கிறவர்கள் எழும்புவார்கள். இதெல்லாம் எடுக்கும்போது எத்தனை பேர் எழும்புவாங்க? எத்தனை பேர் எழும்புவாங்க? தோராயணமாவது சொல்லுங்க. அதுலேயும் தோல்வி வந்துடுவோன்னு பயந்து நீ வாயே திறக்க மாட்டீங்க. உங்களை தோல்வியை காட்டி முடிக்கிறதுக்கு கர்த்தர் என்னை அழைத்து வரவில்லை. உங்களை வெற்றி பெற்றவர்களாக, தேறினவர்களாக மாற்றுவார். நீங்கள் எப்போதுமே தவறானாலும் பதில் சொன்னீங்கன்னா நீங்கள் தான் ஆராய ஆரம்பிக்கிறீங்க. அவங்க தான் ஃபஸ்ட்டு சொன்னாங்க. அவங்களுடைய மைண்டில் அவங்க தவறாக சொல்லலை, அவங்க மனதில் தென்பட்டதை சொன்னாங்க. ஆமேன். அப்போ தான் தகவலை அவங்களுக்கு தெரிந்து கொள்ள முடியும். ஆகவே நீங்கள் எப்போதுமே புரிந்து கொள்ளுங்க, இன்றைக்கு வரைக்கும் வாழ்கிற மக்கள் இன்றைக்கு எடுத்துக்கொள்ளுங்கள், இன்றைக்கு உலகத்தில் இந்த ஒரு நாளில் இத்தனை பேர் மரிப்பாங்க, மரித்து போவாங்க. இந்த நிமிடத்துக்குள்ள, அதாவது 24 மணி நேரத்துக்குள்ள, நேற்றிலிருந்து இந்நேரம் வரைக்கும் அப்படி எடுத்துக்கொள்ளுங்க, எத்தனை பேர் மரித்திருப்பாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? அரசாங்கத்துக்கு தெரியுமா? ஓரளவுக்கு தோராயணமாக தெரியும். ஆனால் பரலோகத்துக்கு கண்டிப்பாக தெரியும், பாதாளத்துக்கு கன்ஃபார்மாக தெரியும். தெரியுமா தெரியாதா? சரி, எத்தனை பேர் பரலோகம் போயிருப்பாங்க? இப்போ உள்ளது, பழையதை விட்டுருங்க, பழையதை மறந்துடுவோம். இப்போ புதுசாக இன்றைக்கு 24 மணி நேரத்துக்குள்ள, தம்பி என்ஜினியர் சொல்லுங்க, கீபோர்டிஸ்ட் சொல்லுங்க. தெரியாது, நமக்கு யாருக்கும் தெரியாது. உண்மைதான். எக்கா போறீங்களா? டியூட்டியா? பிள்ளைக்கு பால் கொடுக்கணுமா? ஓகே, பரவாயில்ல. போகையில் கர்த்தர் உங்களுக்கு ஞானப்பாலை பிள்ளைக்கு பேரனுக்கா பேத்தியா? ஆமாம், கூட்டுங்க. கர்த்தர் ஸ்தோத்திரம். சரி, எல்லாம் கவனமாக இருங்க. அப்போது இந்த 24 மணி நேரத்தில் எத்தனை பேர் பரலோகம் போனாங்கங்கிறது நமக்கு யாருக்கும் தெரியாது. எத்தனை பேர் செத்துருப்பாங்கங்கிறது கூட தெரியாது. குறைந்தபட்சம் 1,00,000 பேர் உலகம் எங்கும் செத்துருப்பாங்களா? செத்துருக்க மாட்டாங்களா? உலகம் எங்கும் ஒரு நாளில் 1,00,000 பேர் கண்டிப்பா, குறைந்தபட்சம் 1,00,000 பேர் செத்துருப்பாங்க. இதுல எத்தனை 1000 பேர் பரலோகம் போயிருப்பாங்க அப்படின்னு கேட்டா, குறைந்தபட்சம் ஒரு 10,000 பேர் கண்டிப்பா போயிருப்பாங்க. தசம பாகம் கண்டிப்பா போகும். ஆமேன்னு சொல்லுங்களேன், கொஞ்சம் ஆமேன்னு சொல்லுங்களேன். அதுல ஒன்று உங்களுக்கு வருத்தம் இல்லை. ஆமேன் என்று சொன்னா அப்படியே ஆமோதிக்கிறீங்க. குறைந்தபட்சம் சொன்ன, அப்ப அதிகபட்சமா? அப்போ இந்த 90,000 பேர் பூமி வெடித்து வந்தார்களா? நம்ம மாதிரி ஒரு அப்பா அம்மாவுக்கு பிறந்து வந்தாங்களா? அதுவும் சொல்ல தெரியாதா? அதுவும் தெரியாதுன்னா நான் இப்பமே ஆமேன்னு சொல்லி முடிச்சிடணும்.
இந்த 90,000 பேரும் பூமி வெடிச்சு வரல, ஒரு அப்பா அம்மாவுக்கு பிள்ளையா பிறந்து வந்தாங்க. இதுக்கு மேலாக தேவனுடைய சாயலின்படி, அவருடைய ரூபத்தின்படி, ஒரே இரத்தத்தால உலகம் எங்கும் இருக்கிற ஒட்டுமொத்த மனித ஜாதியையும் உண்டாக்கின ஒரு தெய்வம், அவருடைய சந்ததி தான் அத்தனை பேர். நீங்க கிறிஸ்டியனா இருக்கலாம், முஸ்லீமா இருக்கலாம், இந்துவா இருக்கலாம், புத்தனா இருக்கலாம், மற்றெந்த விதத்தில் இருந்தாலும் அத்தனை பேர் தேவனுடைய சாயல் இல்லையா? நான் சொல்லட்டுமா, உங்களை மாதிரி இதுவரைக்கும் ஒருத்தரும் பிறக்கவில்லை. உங்களை போல ஒரு ஆள் இனி பிறக்க போறதும் இல்லை. உங்க கண்ரேக மாதிரி, கைரேக மாதிரி உலகத்துல யாருக்கு இதுவரை இருந்ததில்லை, இனி இருக்க போறதில்லை. அப்ப எல்லாரும் தேவனுடைய சாயல். ஆமேன்னு சொல்லுங்க. எல்லாருக்கும் குல தெய்வம் இருப்பாங்க இல்லையா? நம்ம ஊர்ல ஒவ்வொரு ஊருக்கு ஒரு குல தெய்வம், ஒவ்வொரு ஜாதிக்கு ஒரு குல தெய்வம், ஒவ்வொரு மொழிக்கு ஒரு குல தெய்வம், ஒவ்வொரு நாட்டுக்கு தெய்வம், இப்படியெல்லாம் இருப்பாங்க. ஆனா ஒட்டுமொத்த மனித குலத்துக்கும் ஒரே தெய்வம், அவர் தான் குல தெய்வம், மனித குலத்தின் தெய்வம். இப்படி சொல்லுங்க, வலது கருத்தை உயர்த்தி சொல்லுங்க. அப்பதான் உங்களுக்கு இது எதுக்கு சொல்றேன்னா, அந்த உணர்வு வந்தாலே போதுங்க. சொல்லுங்க, வலது கருத்தை எல்லாரும் உயர்த்தி தயவு செய்து சொல்லுங்க, தயவு செய்து சொல்லுங்க, மனித குலத்துக்கு ஒரே தெய்வம். ஆமே. சரி, அப்போ அது ஒரே ரத்தம், ஒரே ரத்தம், அவருடைய சாயல். ஓகே, இன்றைக்கு உங்க சொந்தத்தில் உங்களுக்கு இரத்த சம்பந்தமான உறவில் யாராவது செத்தால் நீங்க சர்ச்சுக்கு வந்திருப்பீங்களா? உங்களுக்கு ரொம்ப இரத்த சம்பந்தமான ஒரு உறவு, இன்னைக்கு காலையில் உங்களுக்கு தகவல் வருது, திடீர்னு ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டாங்க அப்படின்னா, நீங்க இன்னைக்கு யாராவது இங்க சர்ச்சுக்கு வருவீங்களா? துக்கப்படுவீங்களா? கண்டிப்பா துக்கப்படுவீங்க. இன்னைக்கு பிரியாணி கொண்டாடு, நேஷனல் ஹாலிடே, அதுக்காக எனக்கு உறவுக்காரர் ஒருவர் செத்து போனார், உங்களால் ஒழுங்கா புசிக்க முடியுமா? உங்க ரத்த சம்பந்தமான உறவு செத்தா உங்க இருதயம், உங்க ரத்தம் துடிக்குமா துடிக்காதா? துடிக்காதுன்னு சொல்றவங்க கையை தூக்குங்க. இவர் எடுத்தாரு பாருங்க, எடுத்த எடுப்புல காதை பிடிச்சாரு. நான் நினைச்சேன் இவர் தான் தூக்க போறாருன்னு நினைச்சேங்க. அப்படி ஒரு மனுஷனான்னு ஒரு கேள்வி கேட்கறதுக்குள்ள இப்படி எடுத்தது நான் ஷாக் ஆயிட்டேன். அப்படியே காதை பிடிச்சுட்டு வந்துட்டாரு. உபவாச கூட்டத்தில் கொஞ்சம் சிரிக்க வைக்கணும், இரவு ஜபத்தில் உங்களை சிரிக்க வைக்கணும். இல்லைன்னா நீங்க அப்படியே சோர்ந்து போயிருவீங்க. நீங்க இன்னைக்கு சோரவே கூடாது. இன்னைக்கு நீங்க சிந்திப்பீங்க, இந்த ஒரு பிரசங்கமே உங்க வாழ்க்கையை முற்றிலும் மாற்றும் என்று நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். நீங்க யாருங்கிறத உங்களுக்கு இன்றைக்கு கர்த்தர் காண்பிப்பார். ஆமென். உங்களை கொண்டு என்ன செய்ய போகிறாருங்கிறத கர்த்தர் கண்டிப்பா காண்பிப்பார். அல்லேலூயா. உங்களுக்குள்ள இந்த தகவல்கள் வரும்போது தான் உங்களுக்குள்ளே தாகம் ஏற்படும். அப்போ உங்க குடும்பத்தில் ஒருவர், உங்க ரத்த சம்பந்தமான ஒருவர் மரித்து போனா உங்களால துக்கமுகம், உங்களுக்கு வேதனை, உங்களுக்கு இந்த அக்கா இருக்கிற மாதிரி நாடியில கையை கொடுத்துட்டு ஐயோ மண்டையை போட்டுட்டாரு, எத்தனை வருஷம் வாழ வேண்டியவர், என்னால போய் டெட் பாடியை கூட பார்க்க முடியலன்னு ஹார்ட் அடிக்குமா அடிக்காதா? உங்களுக்கு கண்டிப்பா அடிக்கும், கண்டிப்பா அடிக்கும். அப்படியானா கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை, அவருடைய இரத்தத்தால சம்பாதித்த சபை, ஒட்டுமொத்த மனிதனையும் ஒரே இரத்தத்தால தோன்ற பண்ணின அந்த தெய்வத்தினுடைய ஹார்ட் அடிக்குமா அடிக்காதா? துடிக்குமா துடிக்காதா? துக்கப்படுமா துக்கப்படாதா? எப்போதாவது அவருடைய இருதயம் துடிக்கிறத, வலிக்கிறத நீங்க பார்த்ததுண்டா? நான் பார்த்ததுனால தான் நான் உங்க மத்தியில அழுகையோடு நிற்கிறேன். ஆமென். அவருடைய வேதனைய, அவருடைய துக்கத்தை, அவருடைய அங்கலாய்ப்ப
நாம் பார்த்ததுனால உங்க மத்தியில நின்று நீங்களும் அப்படி அதை பார்க்கணும் அப்படின்னு விரும்புகிறேன். ஆமேன்னு சொல்லுங்க. அதை பார்த்தீங்கன்னா உங்க இருதயம் சொல்லும், இனி இருக்கிறவங்களாகிலும் பாதாளம் போகாம நான் எதையாகிலும் செய்வேன், கொட்டாய் விடக்கூடாது. இப்படிப்பட்டவங்களை அடுத்த தடவை கூப்பிடக்கூடாது. நான் அதை நிச்சயமா சொல்றேன். நான் அடுத்த தடவை என்னை கூப்பிடணும் அப்படின்னு நான் எங்கேயுமே பிரசங்கம் பண்ணினதில்லை. ஆனால் கர்த்தருடைய வருகையில் உங்களை நான் பார்க்கணும் என்று மட்டும் கேட்பேன். ஆமேன், ஆமேன். அது ஆமேன்னு சொல்ல முடியுமா? உங்களிடத்துல வேற எந்த டிமாண்டும் கேட்க மாட்டேன். மிஷினரியாக்கும் எனக்கு அது தேவை கேட்கவே மாட்டேன். என் தேவையை சந்திக்க ஒருவர் இருக்கிறார். தவறி நீங்கள் கொடுத்தால் அதை கர்த்தருக்கு என்று விதைக்க எனக்கு தெளிவு தந்திருக்கிறார். ஆனால் நான் ஆண்டவரிடத்தில் ஒரே ஒரு காரியத்தை கேட்பேன். நான் யாருக்கு சுவிசேஷம் சொல்கிறேனோ, யாரை நான் பார்க்குறேனோ அவர்களை நான் பரலோகத்தில் பார்க்கணும்னு கேட்பேன். கண்டிப்பாக அவங்கள பார்ப்பேன்னு எனக்கு நிச்சயம் இருக்கு. உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா? எனக்கு நம்பிக்கை இருக்கு. எனக்கு நம்பிக்கை இருக்கு. உலகம் இன்னைக்கு தாறுமாறா போயிட்டு இருக்கு. யார் பரலோகத்துக்கு போவாங்கங்கிறதே யாராலும் கணிக்க முடியல. ஊர்ல நடக்கிற நிகழ்வுகள் எல்லாம் உங்களுக்கு தெரியுமா? 7ஆம் கிளாஸ் படிக்கிற பையன் கஞ்சா அடிக்கிறான், தண்ணி அடிக்கிறான், தாறுமாறா போறான். அடுத்த தலைமுறைகள் கேள்விக்குறியாக போகிறதுங்கிறது உங்களுக்கு தெரியுமா? ஏன் இது நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா? ஒரு தகவல் சொல்லுது, வட இந்தியர்களுக்கு அதிக அளவு கல்வி இல்லை. அதனால அவங்க தாங்கள் என்ன செய்யணும்னு தெரியாம தவித்து கொண்டிருக்கிறாங்க. தென்னிந்தியர்கள் அதிக கல்வியில இருக்கிறதுனால அந்நிய ஆதிக்கங்கள் கால் ஊன்ற முடியாம எப்படியாக இந்த வாலிபர்களுடைய வாழ்க்கையை சீரழிக்கணும் அப்படி என்று ஒரு தகவல் சொல்றாங்க. நான் சொல்லலை. அதனால என்னிடத்துல நீங்க முடிச்சு கேள்வி கேட்காதீங்க. அப்படி தகவல் சொல்றாங்க. போதை பொருட்கள் தேசத்துல நிரம்பி கொண்டிருக்கிறது. அடுத்த ஒரு காலகட்டத்தை சொல்றேன். நீங்க இதுக்காக அழணும். இவங்க என்னதான் செய்தாலும் சொல்லுங்க, என்ன தந்திரம் செய்தாலும் எங்க ஜனங்களை சாத்தான் தொடாதபடிக்கு அவர்களுக்காக நான் திறப்பில் நிற்பேன். ஏன் ஜபத்தை ஆண்டவர் கேட்டு அந்த சாத்தானின் தந்திரத்தை முறியடிப்பார் என்று நம்புறீங்களா? அந்த நம்பிக்கை உங்களுக்கு இருக்கா? அந்த நம்பிக்கை இருந்தா நீங்க இன்றைக்கு இந்த இடத்துல வந்தது நல்லதுன்னு சொல்லுவீங்க. நீங்க சொல்லணும், இந்த கானானை சுதந்திரிக்க முடியுமா? 10 பேர் சொல்றாங்க, வாய்ப்பே இல்லை. அங்க இருக்கிற மனுஷர்கள் எல்லாம் இப்படி இருக்கிறாங்க, அப்படி இருக்கிறாங்க, அவங்க பார்வைக்கிறாங்க வெட்டுக்கிளிய போல இருக்கிறோம், அவங்க ராட்சசரா இருக்கிறாங்கன்னு சொல்றாங்க. ஐயோ அது இயலாதுன்னு சொல்றாங்க. 2 பேர் சொல்றாங்க, கர்த்தர் நம்மோடு இருந்தால் எளிதில் சொல்லுங்க. மெஜாரிட்டியா அமெரிக்கா தலைகீழா போகுது. அங்க எல்லாம் சபைகளில் ஆட்கள் இல்லை. லண்டன்ல இருக்கிற தகவல் வந்துகிட்டே இருக்குது. பார்த்தீங்களா? லண்டன்ல இருக்கிற சர்ச்சுகள் எல்லாம் ஃபாஸ்ட் ஃபுட்டா மாறி போயிட்டு இருக்குது. அங்க எல்லாம் தாறுமாறா போயிட்டு இருக்குது. நாடு எல்லாம் சீரழிஞ்சிட்டு இருக்குது அப்படின்னு உலகம் எல்லாம் சொல்லும் போது நான் சொல்லுவேன், அப்படி ஆகாது. என் கர்த்தர் கிரியை செய்ய போகிறார். ஒரு மாற்றம் வந்தே தீரும். அதை சொல்றதுக்கு தான் உங்களை என்னை வச்சிருக்கிறார். நீங்க இதெல்லாம் என்ன நடக்காது, எல்லாம் மாறப்போகுது, இந்தியா சீரழிய போகுது, ஜப்பான் அப்படி ஆயிடுச்சு, அமெரிக்கா கமலா ஹாரிஸ் இடத்துல போயிருந்த காரியம் என்னமாய் போயிருக்கோன்னு எல்லாம் பேசிட்டு இருக்கிறீங்க. ரிஷி சுனாக்கு கிட்ட போனா ஏதோ போயிருச்சு, இதெல்லாம் தான் நமக்கு தெரியுது. ஆனால் இந்த உலகத்தை அழிவின் என்று தப்பு வைக்க ஒருவர் இந்த பூமிக்கு வந்தார். உலகத்தை
ஆக்கினைக்குள்ளாக தீக்கிறதுக்கு கர்த்தர் வரல, அவரால் ரட்சிக்கப்படணும்னு வந்தார். எல்லாரும் ரட்சிக்கப்படணும், சத்தியத்தை அறிகிற அறிவடையணும், இது அவருடைய சித்தம். அந்த சித்தம் நிறைவேறணும் நான் சொல்றேன். நீங்க சொல்ல ரெடியா? எத்தனை பேர் சொல்ல ரெடி? நம்ம சொல்லிட்டே இருக்கணும், சொல்லிட்டே இருக்கணும். சாத்தானை உன் திட்டம் நடக்கவே நடக்காது. இப்படி சொல்றவங்களை தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். சொல்லுங்க, இதை சொல்லுவீங்களா? இன்றையிலிருந்து சொல்ல ஆரம்பிப்பீங்களா? உலகத்தின் தகவல் எல்லாம் தாறுமாறாய் போய் கொண்டிருக்கிறது. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பிலே நிற்க, சுவரை அடைக்க ஒருவனை தேடினேன், ஒருவனை காணேன் என்று சொல்லி அவர் அங்கலாக்கும் போது சொல்லணும், நான் இருக்கேன். தோவாள பாஸ்டர் ஆகிய ஜானி கிறிஸ்டபர், நான் இருக்கேன். நீங்கள் அழிக்காமல் இருக்க, நான் திறப்பில் நிற்பேன். இங்கே இருக்க ஒவ்வொரு பேர் சொல்லுவீங்க, ஆண்டவரே நான் இருக்கேன். எலியா சொல்லுகிறான், நான் ஒருத்தன் தான் இருக்கிறேன், மற்றவங்க எல்லாரும் விளைப்பானாங்க. இயேசு ஆண்டவர் சொன்னார், கர்த்தர் சொன்னார், 7000 பேரை வச்சிருக்கிறேன். 800 கோடி மக்கள் இந்த உலகம் எங்கும் இருந்தாலும் 80 கோடி ஆகிலும் என் கர்த்தருடைய சித்தம் செய்கிறவர்களாக இருப்பாங்கன்னு நம்புறவங்க கரங்களை தட்டுங்க, கரங்களை தட்டுங்க. 10% மக்கள் ஆகிலும் உலகம் எங்கிலும் கர்த்தருடைய சித்தம் செய்கிறவர்களாக இருப்பாங்க. அதுல ஒரு ஆளா நானும் இருக்கிறேன். நீங்க சொல்லணும், இவங்க தலை கீழே நின்றாலும் சொல்லுங்க, அப்படியே சொல்லி பழகுங்க. அந்தி கிறிஸ்துவே உன் திட்டம் தாறுமாறாகத்தான் போகுது. சாத்தானே நீ போட்டிருக்கிற சதி திட்டங்கள் எல்லாம், தந்திரங்கள் எல்லாம் மண்ணா போகும். எங்க கர்த்தர் சொன்னது நிறைவேறியே தீரும். இப்படி சொல்லணும்னு கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இதோ சீக்கிரமாய் வருகிறேன். கண்டிப்பா சொல்லிட்டே இருங்க. வந்தா உடனே போறதுக்கு ரெடியா இருங்க. அந்தி கிறிஸ்துவனுடைய ஆளுகை நெருங்கிட்டு கடைசி கால சம்பவங்கள் எல்லாம் நடக்குது. இதை சொல்லி சொல்லி மக்களை பயமுறுத்துறதுல பெரிய விசேஷம் ஒன்றும் இல்லை. நீங்க எந்த நேரத்தில் எப்போ ஆண்டவருடைய வருகை வந்தாலும், ஆண்டவரே நான் செய்து முடிக்க வேண்டிய வேலை செய்து முடித்தேன் என்றால் என்னை எப்ப வேண்டும் என்றாலும் எடுத்துக்கொள்ளும். எப்போதாவது நீங்க அப்படி கேட்டதுண்டா? நான் கேட்கறது உண்டு. நான் இன்றைக்கு வரைக்கும் கேட்கிறேன், என்னை கொண்டு என்ன ஊழியம் செய்து முடிக்கணும்னு நீர் சித்தம் கொண்டீரோ, அந்த ஊழியம் முடித்ததுக்கு பிறகு என்னை இந்த உலகத்தில் ஒரு நொடி கூட வைத்திட வேண்டாம். அப்படிதான் நீங்க ஜெபிக்கணும். ஆமேன் சொல்லுங்களே. ஆமேன். தவறான தகவல் நான் உங்களுக்கு போதிக்காதபடிக்கு என் பரிசுத்த தெய்வம் தமது வாயா என்னை பயன்படுத்துவாராக. கொஞ்சம் ஆமேன் சொல்லி உற்சாகப்படுத்துங்களேன். ஆமேன் சொல்லுங்க. இன்றைக்கு கர்த்தருடைய சத்தத்தை கேட்பீங்கன்னா உங்க சிந்தனை மாறும், உங்க எண்ணங்கள் மாறும், உங்க ஏக்கங்கள் மாறும், உங்க எதிர்பார்ப்புகள் மாறும். நிச்சயமாக நீங்க அழுது ஜெபிக்க ஆரம்பிப்பீங்க, ஆண்டவரே இந்த தேசத்தில் ஒரு மாற்றத்தை என் கண்கள் காணணும். நம்முடைய ஆண்டவர் துன்மார்க்கன் சாகிறது கூட அவருக்கு பிரியமில்லைங்க. சரி, அப்போ இனி இருக்கிறவர்களாகிலும், எப்பொழுது உயிரோடு இருக்கிறவர்களாகிலும் அழிந்து பாதாளம் போகக்கூடாதுங்கிறதுல அதிக அக்கறை காட்டுகிற ஒருவர் உண்டென்றால் கர்த்தர் மட்டும்தான். ஆமேன் சொல்லுங்க. அந்த சிந்தை உங்களுக்குள்ள வரணும். அதுக்கு நீங்க ஒரு காரியம் செய்யணும். ஆண்டவரே, ஆண்டவரே, இந்த பூமியில இதுவரைக்கும் பிறந்திருக்கிற எல்லா மனிதருக்கும், அவர்கள் ஒமானியராகட்டும், அரபியராகட்டும், பாகிஸ்தானிகளாகட்டும், அல்லது அமெரிக்கர்களாகட்டும், அல்லது எந்த நாட்டவராகட்டும், உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு மனிதனுக்கும் நற்செய்தியை சொல்லுவதற்கு, கர்த்தரை பற்றி சொல்லுவதற்கு ஏற்கனவே ஜனங்களை ரட்சித்து விட்டுதான் ஆண்டவர் மற்ற மனிதர்களை உருவாக்குவார். இந்த சத்தியத்தை நீங்க மறக்க கூடாது. அப்ப நம்ம என்ன செய்யணும்? நாம் வாழுகிற காலத்தில் வாழுகிற மக்கள் அழிவினின்று தப்ப
நான் எதையாகிலும் செய்யணும், எதையாகிலும் செய்யணும். 2 காரியத்தை செய்யலாம். ஒன்று என்னால் இயன்ற மட்டும் செபிப்பேன், என்னால் இயன்ற மட்டும் கர்த்தருடைய பாதத்தில் கண்ணீர் விடுவேன். ஆமென். என்னால் இயன்ற மட்டும் ஆத்தும பாரம் அடைந்து ஆண்டவரிடத்துல மன்றாடுவேன். ஸ்தோத்திரம். ஆமென். இதுல வருகிற விளைவு என்ன தெரியுமா? கொஞ்சம், என்ன பாஸ்டர் இப்படி பேசிட்டீங்க? நாங்கள் ஜெபித்தால், நாங்கள் சுவிசேஷம் அறிவித்தால், நாங்கள் அப்படி பாரப்பட்டு ஜெபித்தால் அறுவடை கொஞ்சம் என்று சொல்லுகிறீர்கள். என்ன நியாயம் பாஸ்டர் இது? நான் உங்களிடத்துல கேட்கிறேன், மொபைல் போன் உங்க கையில சரளமா புழங்கி 25 வருஷம் ஆகுது. அப்படிதான் ஐயா? எல்லாருடைய கையில இன்னைக்கு, எல்லாருடைய கையில 3-4 அளவுக்கு வந்து 25 வருஷம் ஆகுதுங்க. எல்லாருக்கும் இன்றைக்கு மொபைல் ஃபோன் தெரியும். ஆனால் 2000 ஆண்டுகளாக இயேசு கிறிஸ்துவனுடைய சுவிசேஷம் பரவியும் எத்தனை சதவீதம் மக்கள் இந்த உண்மையை அறிந்து வாழுகிறார்கள்? அப்ப இதுக்கு முன்னே வாழ்ந்த பரிசுத்தவான்கள், இயேசுனுடைய சீஷர்கள் முதல் இந்நாள் வரைக்கும் வாழ்ந்த தேவ மனிதர்கள் ஜெபிக்கவில்லையா? இல்லையா? நம்ம விட அதிகம். ஆமென். சுவிசேஷம் அறிவிக்கவில்லையா? உபவாசிக்கவில்லையா? நம்ம விட அதிகம். அவங்க செரிப்பெடுக்க நான் தகுதி இல்லை. ஆனா அறுவடை கொஞ்சம் வாயத்தரைங்க. இவ்வளவு செய்தும் கடல்ல காயம் கலக்கிறது போல ஆயிட்டே. ஜனங்கள் இன்னும் ரட்சிக்கப்படலையே. ஜனங்கள் இன்னும் மாற்றம் அடையலையே. தலைகீழா காரியங்கள் தாறுமாறா போயிட்டு இருக்க அப்படின்னு நீங்க சிந்திக்கிறதுண்டா? உணர்றதுண்டா? உணர்வீங்க, கண்டிப்பா உணர்ந்து கொண்டுதான் இருக்கிறீங்க. இவ்வளவு துண்டு பிரதிகள் உலகத்தில் எந்த மொழியிலும் அச்சிடாத அளவுக்கு பரிசுத்த வேதாகமம், யாருக்குமே கிடைக்காத அளவுக்கு கன்வென்ஷன், யாருமே அறிவிக்காத அளவுக்கு மிஷனரிகள். என்ன பார்க்கும்போது உங்களுக்கு தெரியுது இல்லையா? கண்ணீர் விட்டுட்டே இருக்கிறேன். என் இயல்பான குணம் அப்படி இல்லைங்க. என் இயல்பான குணம் அப்படி இல்லை. நான் ஒரு கராத்தே மாஸ்டர். 7 வயதிலிருந்து வர்ம கலைகளை கற்று தேறினவன். அப்படிப்பட்ட என்னை இன்றைக்கு அள வைத்திருக்கிறாருன்னா அவருடைய அபிஷேகம். நான் சொல்றேன், இடது பாகத்துல தலையில கடுமையான ஒரு பாதிப்பு ஏற்பட்டு இங்க இருக்கிற ஒருவர் பாதிக்கப்பட போறத கர்த்தர் காட்டுறார். நான் யாருக்கு பேரை சொன்னா நீங்க அப்பவே சோர்ந்துருவீங்க. எதுக்கு சொல்றேன்னா, இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு அதிலிருந்து சுகந்தர இந்த இடத்துல கர்த்தர் இறங்கி வந்திருக்கிறார். இவ்வளவு நேரம் நான் ஆத்துமா பாரத்தை பற்றி பேசிட்டு இருந்தேன். நாட்டினுடைய தகவல்களை உங்களுக்கு விலாவாரியா, உங்களுக்கு சரியான தகவல்களை உங்களுக்கு சொல்லி கொண்டிருந்தேன். இப்போது கர்த்தர் சொல்ற, இந்த நிமிடம் சொல்ற ஒரே ஒரு காரியம், ஏன் என் கண்ணிலிருந்து கண்ணீர் வடிந்து கொண்டிருக்குதுன்னா, என் கண்ணிலிருந்து ஒரு சொட்டு கண்ணீர் விழும்போது எனக்கு ஒரு ஆத்துமாவை கர்த்தர் தர்றாரு. எங்கேயோ ஒரு இடத்துல தர்றாரு. என் முட்டிலிருந்து ஒரு சொட்டு ரத்தம் அடியும் போது ஒரு மிஷனரியை தருகிறாரு. என் முட்டிலிருந்து தோலை அப்படியே கலந்து வரும்போது ஒரு சபையை தருகிறாரு. நான் கண்ணீரோட சொல்றேன், கண்ணீரோட பேசி கொண்டிருக்கிறேன்.
இந்த சாதாரணமான வீடியோ ஒரு நாள் நீங்கள் கண்டிப்பாக போட்டு பார்ப்பீங்க. இதில் சொல்லப்பட்ட தகவல்களை நீங்கள் மனதில் பதிக்கணும். எல்லாரும் அந்த மொபைலில் நீங்கள் இதை ஏற்றி வைக்கணும். இந்த தகவல் எல்லாம் நிறைவேறுகிறத அந்நிய கண்கள் அல்ல, உங்கள் சொந்த கண்கள் காணும். நீங்கள் இன்றிலிருந்து இந்த வார்த்தையை கர்த்தர் உங்களுக்காக பேச வைக்கிறார், உங்களுக்காக பேச வைக்கிறார். இந்த சபையில் எத்தனையோ 100 பேர் இருந்திருப்பாங்க, எத்தனையோ பேர் வந்து ஊருக்கு போயிருப்பாங்க, எத்தனையோ பேர் இப்பொழுது இங்கு வந்திருந்தும் வராமல் இருப்பாங்க, இனி எத்தனையோ பேர் வரப்போகிறாங்க. ஆவியில் நிரம்பி சொல்றேன், ஒரு தேவ மனிதனுடைய கால் ஒரு சபைக்குள்ளே வைக்கப்படுவதற்கு ஒரு நோக்கம் இருக்கும். இன்றிலிருந்து கர்த்தர் இந்த சபையில் ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக கொண்டு வருவார். மறுபடியும் சொல்றேன், அழுது ஜெபம் பண்ணுங்க. ஒருவருடைய இடது பாக தலையில நரம்புக்குள்ள ஒரு வலி ஆரம்பித்து விட்டது. அது எந்த வலி என்று நான் சொல்ல விரும்பல. திரும்ப திரும்ப கர்த்தர் எனக்கு காட்டுகிறார். நீங்க ஒரு சொட்டு கண்ணீர் விட்டு அழ ஆரம்பிங்க. உங்களுக்கோ உங்க குடும்பத்திலோ இந்த சபையிலோ ஒருவருக்கும் அந்த தீங்கு வரக்கூடாது என்று நானும் ஜெபிக்க வந்திருக்கிறேன். ஆமென். லேலுயா, லேலுயா. அப்படியானால் இந்த தகவல் எல்லாம் உங்களுக்கு தேவன் தருவதற்கு காரணம் என்ன? 2000 ஆண்டு காலமாக சுவிசேஷம் அறிவிக்கப்படவில்லையா என்று கேட்கிறேன். நம்மை விட நம்முடைய முன்னோர்களுடைய பக்தி வைராக்கியம் அதிகமாக இருந்ததல்லவா? அதை நீங்க மறுக்க முடியாதல்லவா? இப்பொழுது நமக்கு இருக்கிற ஊடகங்கள், நமக்கு இருக்கிற நாகரீகங்கள், நமக்கு இருக்கிற எல்லா வசதிகளை விட அவர்களுக்கு குறைந்த வாய்ப்புகள் இருந்தும் அவர்கள் செய்த ஊழியம் அதிகம் அல்லவா? அவங்க இப்படி செய்து வந்தும் நாளுக்கு நாள் பாதாளம் போகிறவர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கிறது என்று நீங்களே வாயை திறந்து சொன்னீர்கள் அல்லவா? அப்ப இவ்வளவு நம்ம கஷ்டப்பட்டும் அதிகமாய் விதைத்தும் கொஞ்சமாய் அறுவடை எடுத்து கொண்டிருக்கிறோமே. அப்படியானால் என்ன பதில்? இதுக்கு என்ன ரெமிடி? இதுக்கு என்ன பரிகாரம்? அப்படி என்று கேட்டதுண்டா? இருக்குது, பரிகாரம் இருக்கு. ஆமென் சொல்லுங்க. நீங்க இப்ப செய்கிற ஜெபத்தை கொஞ்சம் தரிசனத்தோடு செய்ய ஆரம்பிக்கணும். ஆமென் சொல்லுங்க. இதுவரை நீங்க ஜெபித்த ஜெபத்தை உங்களுக்கு இன்றைக்கு தரிசனத்தை பற்றி வெளிப்படுத்தினேனே பாருங்க. அந்த தரிசனத்தோடு நீங்க ஜெபிக்க ஆரம்பிக்கணும். அந்த தரிசனத்தோடு ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது சீக்கிரத்திலே ஒரு மாற்றம் உலக அளவில் நடக்க போகிறது. ஆமென் சொல்லுங்க. உலகம் தலைகீழா போகுது. தகவல்களை நான் சொல்லிட்டு வந்தேன். ஆனா நீங்க சொல்லணும், இல்லை இல்லை இல்லை, இந்த உலகம் கர்த்தரால் ரட்சிக்கப்படத்தான் போகிறது. எல்லாரும் சத்தியத்தை அறியத்தான் போறாங்க, எல்லாரும் ரட்சிக்கப்படத்தான் போறாங்க. மனிதர்களை அழிவுக்காக மனிதர்களை யோவான் சுவிசேஷம் 3வது அதிகாரம் அதனுடைய 17வது வசனம், உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்க தேவன் குமாரனை அனுப்பாம அவரால உலகம் ரட்சிக்கப்படுவதற்காக அனுப்பினாராம். ஆமென் ஆமென். அப்ப இந்த ஜனங்கள் எல்லாம் என்னதான் ஆகணும்? நீங்க அப்ப சொல்லணும், கண்டிப்பா ரட்சிக்கப்பட்டுதான் ஆவாங்க. அவருக்கு சித்தம் என்ன? அவருடைய சித்தம் தானே நிறைவேறணும்னு ஜெபிக்கிறோம். எல்லாரும் 1 தீமோத்தேயு 2:4 எல்லாரும் சொல்லுங்க, எல்லாரும் ரட்சிக்கப்படணும், எல்லாரும் சத்தியத்தை அறிகிற அறிவடையணும். இதுவே அவருடைய சித்தம். அந்த சித்தம் நிறைவேறும். அந்த சித்தம் நிறைவேறுகிறதை என் கண்கள் காணும். எத்தனை பேர் சொல்றீங்க? அப்ப நீங்க சொல்லாதீங்க, எங்களை விட முன்னே வாழ்ந்தவர்கள் எங்களை விட சாதித்தாங்க. கண்டிப்பா சாதித்தாங்க. அப்ப நீங்க ஒன்னும் சாதிக்காம சாகணும்னு இருக்கிறீங்களா? நான் ஒரு தகவல் சொன்னேனே, யாருக்கு புரிந்தது? சாது சுந்தர் சிங்கனுடைய நிகழ்வை பற்றி ரொம்ப வார்த்தை சொன்ன. எத்தனை பேர் கவனிச்சிங்க? எத்தனை பேர் கவனிச்சிங்க? அப்போ நம்ம காலத்துல நாமும் அப்படி ஒரு தீர்மானம் எடுக்கணும். ஆமென் சொல்லுங்க. நான் சாகிறதுக்குள்ள ஒரு கூட்டம் மக்களை
அழிவின் என்று தப்பு வைக்கிறதுக்கு எனக்கு ஒரு கிருபை வேணும். ஆமென். கன்னியாகுமரி கடல் பார்த்துருப்பீங்க, இங்கேயும் கடல் பார்த்துருப்பீங்க. சில நேரங்களில் அலை பயங்கரமாக அடிக்கும் போது சிறிய மீன்கள் எல்லாம் அப்படியே வெளியே வந்து விடும். பார்த்துருக்கிறீங்களா? பார்த்ததே இல்லையோ? நான் பார்த்துருக்கிறேன். சின்ன மீனெல்லாம், குட்டி குட்டி மீனெல்லாம் வந்து விடும். அப்போ ஒரு சின்ன பையன் அந்த மீன்கள் துடிக்கிறத பார்த்த உடனே அவனால சகிக்க முடியாம அந்த மணலோட சேர்த்து அந்த மீனை அப்படியே தூக்கி அலைக்கு அந்த பக்கத்துல வீசிட்டு இருந்தாராம். ஒரு பெரியவர் கேட்டாரப்பா, எத்தனை மீன் விழுந்து துடித்து சாகுது, நீ நீ இப்படி செய்து என்ன பிரயோஜனம்? அப்ப அவன் சொன்னானா, எல்லா மீனையும் என்னால் காப்பாற்ற முடியாவிட்டாலும் எனக்கு இருக்கிற பலத்தோட கொஞ்சம் மீனையாகிலும் பாதுகாக்கிறேன். அப்போ எல்லாரையும் ரட்சிப்புக்குள்ள நடத்த அவரால் முடியும். அவரை நோக்கி ஜெபிக்கணும். என்னால இயன்ற ஒன்றை நான் செய்தாக வேண்டும். உங்க ஜெபம் அசைவை உண்டாக்கும். நீங்க முழங்கால முடக்குனா, நான் இவ்வளவு நேரமும் ஜெபம் பேசி கொண்டிருக்கிறேன். ஆமேன், ஆமேன். நான் 1 மணி நேரமாவது முழங்கால நின்று ஒரு முழு உபவாசத்தினுடைய துவக்க ஜெபம் 1 மணி நேரம். நான் இங்க பிரசங்கம் தொடங்கி 55 நிமிடம் ஆகிறது இது ஜெபம். ஆமேன். முட்டில தான் நிக்கல, வீடியோ இருக்கிறதுனால வாய்ப்பில்லை. எனக்கு முட்டுக்கு மேலே நின்று பிரசங்கிக்கிறத போல சந்தோஷம் வேற எதுலையுமே இல்லை. ஆமென். இப்போ நம்மால முடிந்ததை செய்யணும். ஆண்டவர் சொல்லுகிறது அதுதான். ஆண்டவரை நோக்கி ஒரு சொட்டு கண்ணீர் விடணும். ஆண்டவரே, இன்றைக்கு இத்தனை 1000 மக்கள் சாகுறாங்கப்பா, அவங்க இத்தனை பேர் பாதாளம் போறாங்கப்பா, இந்த சதவீதத்தை குறைக்கிறதுக்கு ஏதாவது வழி உண்டான்னா, இப்போ இருக்கிற சூழ்நிலையில இது பெருகிட்டே இருக்குமே தவிர சிறுகிறதுக்கு வாய்ப்பில்லை. ஆனால் இதை தலைகீழாக மாற்றுறதுக்கு கர்த்தரால முடியும் 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 என்று உங்களுக்கு உண்மையான பாரம் இருந்தால், உண்மையான ஒரு கிறிஸ்தவனாக நீங்க இருந்தால் கண்டிப்பாக நீங்க பாரப்படுவீங்க. D.L. மூடி என்று ஒரு பரிசுத்தவான் இருந்தான். அந்த பரிசுத்தவான் ஊழியம் செய்யும் போது நாட்டையே அசைத்தவர். ஒரு முறை ஆப்பிரிக்கா தேசத்துல போய் பிரசங்கம் பண்ண ஆண்டவரால் ஏவப்பட்டு அவர் போயிட்டார். அங்க பார்த்தா வாலிப பிள்ளைங்களும் சிறு பிள்ளைங்களும் களியாட்டிலையும் வெறியாட்டிலையும் போதை பொருளிலையும் தாறுமாறான வாழ்க்கையிலையும் சீரழிஞ்சு கிடக்குது நாடு. அவர் தெருவில் நின்று அழ ஆரம்பித்தார். விளையாடிட்டு நின்ன வாலிப பையங்களும் சின்ன பையங்களும் கர்த்தரால் ஈர்க்கப்பட்டு அவரண்டை வந்தார்களா. வந்து அந்த சிறு பிள்ளைகளுக்குள்ளே ஒரு மாற்றத்தை உயிருள்ள தேவன் உருவாக்கினாரா. அந்த பிள்ளைகள் நேராக வீட்டுக்கு போய் பெற்றோரை கூப்பிட்டார்களாம். பெற்றோர் வந்தார்கள். பெற்றோர் வந்ததும் இவர் ஆண்டவருடைய வார்த்தையை சொன்னாங்க. அவங்க சத்தம் போட்டு அழ ஆரம்பிச்சாங்களாம். அது காட்டு தீ போல பரவ ஆரம்பித்ததான். பரவி அந்த தேசம் முழுவதும் பரவிட்டான். காலையில் அவர் கண்ணீர் விட்டார், கண்ணீரோடு விதைத்தார். மாலையில மைதானத்தில் கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கித்தார். ஒரு நாள் பிரசங்கம் முடிந்தது. அந்த கிராமமே கர்த்தரிடமாய் திரும்பினது. அடுத்த நாள் பார்த்தால் பட்டணம், அடுத்த நாள் பார்த்தால் மாவட்டம், அடுத்த நாள் பார்த்தால் மாநிலம், ஒரு 7வது நாள் பார்த்தால் ஒரு தேசமே கர்த்தருக்கு நேராய் திரும்பினதாம். சர்க்கஸ் நடத்தின கூடாரங்கள் வெறிச்சோடியதாம். மதுபான கடைகளிலே ஆள் இல்லையாம். ஃபுட்பாலுக்கு, கிரிக்கெட்டுக்கு, எந்த களியாட்டுக்கும் யாரும் போகவில்லையாம்.
ஆண்டவரால் ரட்சிக்கப்படுவதற்கு ஒரு மனிதனை தேவன் பயன்படுத்தினாரா? 7வது நாள் அநேகர் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்ததும் டிஎல் மோடிக்கு அதிக சந்தோஷம். டிஎல் மோடி போய், அப்பா இரவு பகலா களைப்பென்று பார்க்காம கண்ணீரோடு நான் கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கித்தேனே, ஆண்டவரை என்னை கொண்டு வந்த நோக்கம் நிறைவேற்றினீரே, உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி பெட்டில் படுத்தாராம். ஆவியானவர் டிஎல் மோடியை பார்த்து, நான் உன்னை ஒரு இடத்துக்கு கூட்டி கொண்டு போகணும். ஆண்டவரே, நான் ரொம்ப களைப்பில் இருக்கிறேன். இல்லை, இன்று உன் உள்ளத்தில் வந்த ஒரு மாற்றத்தை நீ கண்டிப்பா அறியணும். அதனால நீ வரணும். ஆவியானவருக்கு கீழ்ப்படிந்து இந்த சலாலா, ஒமான் நாட்டில் மஸ்கட் தேசத்தில் இருக்கிற சலாலா மாதிரி ஒரு மலை பகுதிக்கு நேராக ஆவியானவர் டிஎல் மோடி பிரசங்கியாரை கொண்டு போனாராம். தூரத்தில் ஒரு சின்ன குடிசையில் ஒரு வெளிச்சம் தெரிந்து கொண்டிருந்ததாம். அந்த வெளிச்சத்துக்கு நேராக டிஎல் மோடி பிரசங்கியாரை ஆவியானவர் கொண்டு போனார். அங்கே ஒரு தாயார், என்னுடைய 17 வருட பிரயாசத்துக்கு 7 நாளில் அறுவடையை தந்தீரேன்னு கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருந்தாங்களா. ஆண்டவர் சொன்னாரா, உன் பிரசங்க சாதுரியம் இல்லை, உன்னுடைய வசன தெளிவினால் இவங்க ரட்சிக்கப்படல. இந்த வயோதிப தாயார் முட்டின் மேல நின்று வடித்த கண்ணீரினால் இந்த தேசத்தை கொடு. உங்க கண்ணிலிருந்து கண்ணீர் வடியுது. நீங்க ஒமான் தேசத்துல ஒருவேளை ஒரு பிரச்சனை இல்லாம இருக்கு. எஸ்தரே, இந்த உபவாச நாளில் உன்னோடு கர்த்தர் பேசுற, மணவாட்டியே உன்னோடு பேசுகிற. நீ சூசானில் சுகித்திருக்கிற, உனக்கு ராஜ மேன்மையை கர்த்தர் தந்து இந்த நாட்டில் பாதுகாப்பா வச்சிருக்கிறார். கர்த்தர் உன்னிடத்துல என்னிடத்துல கணக்கு கேட்கிற ஒரு நாள். We are accountable persons. கர்த்தருக்கு நான் கணக்கு. நீங்க சம்பாதிக்கிறதோ, படிக்கிறதோ, தொழில் செய்கிறதோ நான் குற்றமா எடுக்கல. அதுக்காகத்தான் ஜெபிக்க வந்திருக்கிறேன். அதுக்கு தான் இன்றைக்கு காலையில இருந்தே உபவாசத்தோட வந்திருக்கிறேன். நீங்க அப்படி வந்திருப்பீங்களோ இல்லையோ அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. நீங்க புசித்தாலும் கர்த்தருக்கு என்று புசித்திருக்கிறீங்க, புசியாமல் இருந்தாலும் கர்த்தருக்கு என்று புசியாமல் இருக்கிறீங்க. புசியாது இருக்கிற நான் உங்களை குற்றப்படுத்துறதுக்கு எனக்கு தகுதி இல்லை. ஆனால் எனக்கு ஒன்று தெரியும், என்னை கொண்டு வந்த நோக்கம் நிறைவேற்றாம கர்த்தர் என்னை கொண்டு போக மாட்டார். கர்த்தர் ஒரு நோக்கத்தோட காலம் நிறைவேறின போது கர்த்தர் இந்த சலாலாவில் கொண்டு வந்து சர்வ வல்லமையுள்ள தேவன் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். நீங்க என்ன போல காதுல மைக்கு மாட்டி சிப்பா போட்டு மீசை எடுத்து பிரசங்கித்தால் மட்டும்தான் சுவிசேஷம் என்று தப்பாக எண்ணாதிருங்கள். நீங்கள் விடுகிற கண்ணீர் கர்த்தருடைய சமூகத்தில் எட்டும். நீங்க விடுகிற கண்ணீர் கர்த்தரிடத்திலிருந்து பதிலை கொண்டு வரும். அப்போ இந்த தேசத்தை மாற்ற முடியாது என்று யார் சொன்னது? உங்களுக்கு அவிசுவாசம் உள்ள இருதயமா? அல்லது காலை யோசுவாவை போல கர்த்தர் என்னோடு இருந்தால் எளிதில் மேற்கொள்ளுவேன், எளிதில் ஓமான் ரட்சிக்கப்படும், எளிதில் அரபு நாடு ஆண்டவரை அறியும், அரபியர்களும் அனைத்து ராஜாக்களும் ஆசியா கண்டத்தாரும்
அகில உலகம் எங்கிலும் இருக்கிற மக்கள் ஆண்டவரிடமாய் திரும்புவார்கள். காரணம், எனக்குள்ளே இருக்கிறவ பெரியவ. அவர் சொல்லுகிறார், என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுப்பேன். நீ அறியாதது, உனக்கு எட்டாதது பெரிய காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார், உங்களுக்கு சொல்லுவார். உனக்கு நான் இந்த தேசத்தை தருவேன், இந்த நாடை நான் உனக்கு தருவேன். இந்த நாட்டில் இருக்கிற ஜனங்கள் உன் ஜபத்தினால பரலோகத்துக்கு வருவாங்கன்னு உங்களுக்கு சொல்லுவாரா, சொல்ல மாட்டாரா? ஒன்றுக்கும் உதவாத மனுஷன் பேசிட்டு நடமா, இந்த நாடு சீரழிய போகுது, இந்த நாட்டில் இனி அப்படி நடக்க போகுது, இந்த நாட்டில் இப்படி நடக்க போகுது. நான் சொல்றேன், சாத்தானுடைய திட்டம் தாறுமாறாகும். என் கர்த்தருடைய திட்டம் நிறைவேறியே தீரும், நிறைவேறியே தீரும். சாத்தானுடைய சதி திட்டங்கள் தாறுமாறாகும் என்கிறவங்க 2 கையை தூக்குங்க. அப்படி உண்மையா தூக்குங்க, 2 கையை தூக்குங்க, மனப்பூர்வமா சொல்லுங்க, சாத்தானே உன் திட்டம் பலிக்காது, தேவனுடைய திட்டம் நிறைவேறும். நான் தேவனுடைய திட்டத்தில், தேவனுடைய தரிசனத்தில், தேவனுடைய சத்தத்துக்குள்ள நான் இருக்கிறேன். உன் சத்தம் என் காதுல கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. ஆமென். இப்ப எவ்வளவு சந்தோஷமா இருக்கிறீங்க, நான் எவ்வளவு சந்தோஷப்படுறேன். என்னை கர்த்தர் சும்மா கொண்டரல்ல. இந்த வருஷம் எக்காரணம் கொண்டு வெளிநாட்டுக்கே போக மாட்டேன் என்று நான் கர்த்தர் என்னோடு ஒரு காரியத்தை சொன்னார். இந்த வருஷம் நீ முழுக்க முழுக்க கிராமங்களுக்கு போகணும், உலக நாடுகளுக்கெல்லாம் நீ போய் வருகிறாய். இந்த 2025 நீ கிராமங்களுக்கு போகணும். ஒவ்வொரு கிராமங்களில் மின்சார வசதி இல்லாத, ரோடு வசதி இல்லாத கிராமங்களில் போய் நின்று இந்த வருடம் பிரசங்கித்து கொண்டே வந்தேன். ஆமேன்னு சொல்லுங்க. ஆனால் என் அருமையான ஊழியக்காரர் பின்னால் இருக்கிறார், பாஸ்டர் ரெஜி. அவங்க என்னிடத்துல ஒரு வார்த்தையை சொன்னாங்க, பாஸ்டர், நீங்க கடந்த வருடம் ஒமான் நாட்டுக்கு வந்தபோது தீர்க்க தரிசனமா சொன்னீங்களே பாஸ்டர், சலாலாவில் கர்த்தர் ஊழியத்துக்கு வாசலை திறக்கிறாரு, சோகாருக்கு திறக்கிறாரு, இப்படி சோமனி கிராமங்களுக்கு பட்டணங்களுக்கு கர்த்தருடைய கிரியை வெளிப்பட போகிறதுன்னு சொன்னீங்களே. அடுத்த வருஷம் நான் இந்த தேசத்துக்கு வரும்போது அந்த மாற்றத்தை பார்ப்பேன்னு சொன்னீங்களே. நீங்க சொன்ன வார்த்தை நிறைவேறிட்டு, நீங்க சொன்னபடியே இந்த தேசத்துல மாற்றம் வந்திருக்குது. கண்டிப்பாக நீங்க வரணும். கர்த்தருடைய சமூகத்துல ஜெபம் பண்ணினேன், ஆண்டவரே நான் போகணுமா, நான் கண்டிப்பா போகணுமா ஆண்டவரே. இந்த தேவ மனுஷன் இப்படி சொல்லுகிறாரு, ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தது போல நான் கிராமங்களில் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறேன். எனக்கு இந்த கிராமங்களில் ஊழியம் செய்கிறது தான் எனக்கு திருப்தியா இருக்குது. ஏன் தேவை சந்திக்கப்படுறதை விட உம்முடைய தேவை, உம்முடைய இயக்கம் நிறைவேறுது, அது எனக்கு போதும் என்று சொன்னேன். ஆண்டவர் சொன்னார், நான் உன்னை மறுபடியும் ஒமானுக்கு கொண்டு போறேன். இதுவரை இல்லாத மாற்றம் ஒவ்வொரு கிராமங்களிலும், ஒமானில் இருக்கிற ஒவ்வொரு கிராமங்களிலும் இந்த முறை நான் உன்னை சுற்றி நடக்க பண்ணுவேன். அந்த தேசத்துல நீ கால் மிதிக்கும் போது நான் உன்னோடு வருவேன். ஒமானியர்களை உயிருள்ள தெய்வத்தை அறிவதற்கு நான் அதற்கான முகாந்திரம் ஏற்படுத்துவேன். ஒமான் ராஜா ரட்சிக்கப்படுவதற்காக ஆண்டவர் கிரியை செய்வார். ஒருவரும் கெட்டு போகிறது கர்த்தருக்கு சித்தம் அல்ல. நீங்க நினைக்கிறீங்க ஒமானியர் ரட்சிக்கப்படுவாங்களா? அவங்க செல்வ செழிப்பா இருக்கிறாங்க. இந்த தேசத்தில் இருக்கிற ராஜாக்கள் ரட்சிக்கப்படுவாங்களா? நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், மனிதன் உலகம் முழுவதை ஆதாயப்படுத்தினாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? ஒமான் ராஜாவினுடைய ஆத்துமா விலையேற பெற்றது. ஒமானியர்களுடைய ஆத்துமா அழிந்து பாதாளம் போகக்கூடாது. அதுக்கு தான் நம்ம பிரசங்கம் பண்றோம்.
ஆனா இந்த பிரசங்கத்தை கேட்டா மற்றவர்கள் என்ன சொல்லுவாங்க? இது என்ன பிரசங்கம், இப்படியெல்லாம் பிரசங்கம் பண்ணனா அரசாங்கத்துக்கு கேள்வியானா பெரிய பிரச்சனை ஆகிவிடும். நான் அரசாங்கத்துக்கு துரோகி அல்ல, ராஜாவுக்கு விரோதி அல்ல, ஒமானியர்களுக்கு நான் ஒருபோதும் விரோதி அல்ல. ஒமானியர்கள் நல்ல ஜனங்கள், பக்தி உள்ள ஜனங்கள். அந்த ஜனங்களை கர்த்தர் ரட்சிக்காமல் இருப்பாரோ? ஒமான் ராஜா நல்ல ராஜா, அந்த ராஜாவுக்கு தயவு செய்யாமல் இருப்பாரோ? அந்த ராஜாவை பாதாள வல்லடிக்கு தப்புவிக்காமல் இருப்பாரோ? நீங்களும் நானும் ஜெபிக்கணும். பாதாளத்திலிருந்து ஏற பண்ணுகிற கர்த்தர் இருக்கிறார். ஆமேன் சொல்லலாமே, ஆமேன் சொல்லலாமே. ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆகவே இன்றைக்கு நீங்க கர்த்தருடைய சத்தத்தை கேட்பீர்கள், ஆனால் உங்க இருதயத்தை கர்த்தருக்கு நேராக திருப்பணும். இந்த மாற்றம் எப்படி வரும்? இப்ப நம்ம ஒரு நபருக்கு சுவிசேஷம் சொல்லுவதும் உலகத்துக்கு சொல்லுகிறதற்கு சமம். ஒரு ஆத்துமாவினுடைய விலை உலகத்தை விட பெரியது. ஆகவே ஒவ்வொரு பேருக்கும் ஒவ்வொரு நாளும் நீங்க சுவிசேஷம் சொல்றது நிறுத்தாதீங்க. ஆனால் கர்த்தர் ஒரு பெரிய மாற்றத்தை மின்னல் வேகத்தில் கொண்டு வர போகிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? நான் நம்புறேன், நான் நம்புறேன், நான் நம்புறேன். ஒரு மேல் வீட்டறையில் பெந்தைக்கோஸ்தே நாளில் இதே போல ஒரு சர்ச்சு போல 120 பேர் மேல் வீட்டறையில் கூடினாங்க. அப்பொழுது கர்த்தர் ஒரு பலத்த காற்றை அனுப்பி இன்றைக்கு வரைக்கும் உலகம் எங்கும் பரிசுத்த ஆவியின் மழை பொழிந்து சுவிசேஷம் பிரபலமாகிக் கொண்டிருக்கிறது. இதுல நீங்களும் நானும் திருப்தி அடைய முடியுமா? முடியாது. ஏன் முடியாது? ஏன் முடியாது? ரட்சிக்கப்படுகிறவர்களை விட அனுதினமும் ரட்சிப்பை பெறாம மரிக்கிறவர்களுடைய எண்ணிக்கை அதிகமா இருக்குது. அப்போ இதை வைத்து நான் காலத்தை ஓட்ட முடியாது. மேல் வீட்டறை அனுபவம் வேணும், மேல் வீட்டறை அனுபவம் மேலும் ஆதி நூற்றாண்டின் அனுபவம் போல இனி உலகத்துல நடக்கணும்னு அரைச்ச மாவை அரைக்காதுங்க. எல்லா சபைகளும் தவறு பண்ணி கொண்டிருக்கிறார்கள். அந்த அனுபவம் வரும், வந்து கொண்டே இருக்கட்டும், அது நடந்து கொண்டே இருக்கட்டும். அதை விட மேலான ஒரு அனுபவம் வேண்டும் என்று கேளுங்கள். ஆமென், அல்லேலூயா. இப்போதாவது புரிந்ததா? இந்த 2000 வருடங்களாக இந்த அனுபவத்தினாலே உண்டாகாத ஒரு மாற்றம், ஒரு பின்மாறி பரிசுத்த ஆவியின் மழையை கர்த்தர் கட்டளையிட போகிறார். இனி அந்த முன்மாறி வரட்டும், அந்த முன்மாறி வரட்டும், அந்த மேல் வீட்டறை அனுபவம் வரட்டும் என்று நம்ம தவறாக புரிந்து சபித்துக் கொண்டிருக்கிறோம். நான் அதை குற்றப்படுத்த நிற்கவில்லை. பரிசுத்த ஆவியானவர் என்னை கவனிக்கிறார், பரலோக தேவன் என்னை கவனிக்கிறார். அந்த அனுபவம் 2 வசனத்தினாலே ஏற்பட்ட அனுபவம். 2000 ஆண்டு காலமாக உலகமெங்கும் பரிசுத்த ஆவியின் மழை. அந்த யோவேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 2வது அதிகாரம் 27, 28 ஆகிய 2 வசனத்தினால் ஏற்பட்ட எழுப்புதல் தான் இன்றைக்கு வரைக்கும் நடந்து கொண்டிருக்கிறது. அதை யாரும் மாற்ற முடியாது. அது இன்னும் தொடரும். ஆனால் அதனால் வந்த அறுவடை கொஞ்சம். பயிர் வளர்ந்தது உண்மை. கர்த்தர் கல்வாரி சிலுவையிலே சிந்தின இரத்தத்தினாலே அந்த வசனம் விதைக்கப்பட்டது உண்மை. பயிர் வளர்ந்தது உண்மை. களையும் வளர்ந்தது அதிக உண்மை. யாருக்காவது புரியுதா நான் சொன்னது? என்ன வளர்ந்திருக்கு? வயல்ல என்ன வளர்ந்து கிடக்கு? அப்ப இதை பிடுங்க வேண்டாமா? இதை பிடுங்க வேண்டாமா? நம்ம பிடுங்கனா சில நேரத்தில் நல்ல பயிரும், நம்ம எல்லாம் மதியினம் உள்ளவங்க, நம்ம எல்லாம் குறைந்த அறிவுள்ளவங்க, நம்ம அந்த களையை பிடுங்கும் போது தப்பி தவறி நல்ல பயிரை பிடுங்கி விடுவோம். ஆண்டவர் சொல்றார், பொறுத்துரு. சொல்லுங்க, பொறுத்துரு, காத்துரு, விழித்தரு, ஜாக்கிரதையாயிரு. வேரோட பிடுங்கிறதுக்கு ஒரு நாள் வரணும். ஆமென் சொல்லுங்க. அதை செய்ய தூதர்கள் வருவார்கள். தூதர்கள் மிஸ் பண்ணவே மாட்டார்கள். ஆமென். களைய பிடுங்கிறது நம்ம கடமை அல்ல. களை பிடுங்குங்க ஆண்டவரே, களை பிடுங்குங்கன்னு சொல்லுவது, களை என்றால் என்ன? சாத்தானின் கிரியை. களையை விதைத்தவன் சத்துரு. அந்த சத்துருவின் கிரியை தான் உலகத்தை மோசம் போக்கி கொண்டிருக்கிறது.
இதை நான் விலாவாரியா உங்களுக்கு விளக்கி காட்ட என்னால் இயலவில்லை, நேரம் இல்லை. இன்றைக்கு உலகம் அனைத்தையும் ஒவ்வொரு காரியங்கள் நாசம் பண்ணி கொண்டிருக்கிறது. மொபைல் ஒரு பக்கத்துல நாசம் பண்ணுது, விளையாட்டுத்துறை இன்னொரு பக்கத்துல நாசம் பண்ணிட்டு இருக்குது, மதுபானமும் போதைப் பொருளும் இன்னொரு முறையில நாசம் பண்ணுது, அரசியலும் சினிமா துறைகளும் அடாவடியும் அங்கும் எங்கும் மக்களை 90% நாசம் பண்ணி கொண்டிருக்கிறது. இதை உங்களால் என்னால் பிடுங்க முடியாது. கொஞ்சம் இங்க கவனிங்க, எல்லாரும் இங்க கவனிங்க. முடியாது. பிடிங்கி பார்ப்பீங்களா? பெரிய பிரச்சனையே வந்துடும், கலவரமே வந்துடும், வேல்டே உங்களுக்கு எதிராக எழும்பும். ஆனால் கர்த்தர் ஒரு பின்மாறி மழையை அனுப்ப போகிறார். சகரியா 10:1 அனுப்ப போகிறார். அந்த மழை உலகம் எங்கும் பெய்யும். அந்த மழை பொழியும் போது கர்த்தர் களைய வேரோடு பிடுங்குவார். சுட்டரிக்கப்படுவதே அதன் முடிவு. ஆமென். நம்ம இப்ப முடிவு கட்ட முடியாது. முடிவு கட்ட முடியுமா? ஒரு மரத்துல சுற்றி வச்சிருக்கிற பட்டை நீ எடுத்து பாரு. ஒரு மரத்துக்கு மூட்டில் வைத்திருக்கிற கல்லை கொஞ்சம் ஆட்டி பாரு, உனக்கு தெரியும் என்ன நடக்கும் என்று. உலகம் எங்கும் இருக்கிற அநியாய கிரியைகளை ஒன்று சீண்டி பாரு, என்ன நடக்கும் என்று உனக்கு தெரியும். திரும்ப ஒரு நாள் நீ அப்படி துணிய மாட்டாய். ஆனால் என் கர்த்தர் ஒரு மலையை கட்டளையிடுவா, தூதர்கள் இறங்கி களையை பிடுங்குவார்கள். யாரும் தொட முடியாது, யாரும் அதை தடுக்க முடியாது. இது ரெண்ட கையை கொஞ்சம் உயர்த்தி, சீக்கிரமா அந்த மழை வரணும்ப்பா. வாயை திறந்து சொல்லுங்க, எங்க மக்கள் அழிஞ்சு ஒவ்வொரு நாளும் செத்து பாதாளம் போயிட்டு இருக்கிறாங்கப்பா. உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிற இந்த சாத்தான் அந்நிய ஆராதனையை கொண்டு அகில உலகத்தை நாசம் பண்ணிட்டு இருக்கிறாப்பா, நாசம் பண்ணிட்டு இருக்கிறாப்பா. அவனுடைய வஞ்சக வலையிலிருந்து எங்க ஜனங்களை தப்பு வைக்கிறதற்கு எங்களுக்கு வேற வழி தெரியலப்பா. இந்த ஜனங்களுடைய கண்களை திறக்கணும், இந்த ஜனங்கள் அறியாம இருளை விட்டு வெளியே வரணும். அதற்கு நீர் ஒரு பெண்மாரி பரிசுத்த ஆவியின் மழையை அனுப்பியே ஆகணும். ஏதாவது புரிஞ்சவங்க ஒரு ஆமென் சொல்லுங்க. அதுதான் கர்த்தர் தீவிரமாய் செய்ய போகிற காரியம். காதுள்ளவன் கேட்க கடவன், இருதயம் உள்ளவன் உணர கடவன், சிந்தை உள்ளவன் சிந்திக்க கடவன். கண்டிப்பாக இது நடக்கும், கண்டிப்பாக இது நடக்கும். அப்பொழுது இந்த ராஜ்யம் வேற யாருக்கும் விட்டு கொடுக்கப்பட மாட்டாது. எங்கும் அநியாயம் இருக்காது, எங்கும் தொழுது கொள்ளும் காலம் வரும். ஒருவனை பார்த்து நீ கர்த்தரை அறிந்து கொள் என்று சொல்ல வேண்டிய அவசியம் இருக்காது. சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல பூமி கர்த்தரை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும். கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாகும். மாம்ச தேகமுள்ள யாவும் அதை ஏகமாய் காணும். அப்படின்னா ஒருத்தர் செகண்ட்ல ஒரே நேரத்தில் காணும். ஆண்டவர் சொல்றார், ஒரு மின்னலை அனுப்புவேன். சொல்லுங்க, ஒரு லைட்னிங் வரும். வித்தின் ஃப்ராக்சர் செகண்டுக்குள்ள அந்த லைட்னிங் அடிக்கும். உலகம் எங்கும் நோவா காலத்தில் ஒரு மழை பெய்து உலகம் ஒட்டுமொத்த உலகத்தினுடைய மக்களுடைய பாவத்தின் நிமித்தம், அவர்களுடைய அக்கிரமத்தின் நிமித்தம் பூமி அழிக்கப்பட்டு போயிட்டு ஒரு பேழையில் 8 பேர் மட்டும் தப்பினார்களே. அது சரித்திர உண்மையானால் இனி கர்த்தர் பெய்ய வைக்க போகிற அந்த மழை ஆசீர்வாத மழையாக, எழுப்புதலின் மழையாக இருக்கும். அதில் அந்நிய கிரியைகள் அழிக்கப்படும். உலகம் எங்கும் இருக்கிற மாம்ச தேகமுள்ள ஒட்டுமொத்த மக்களும் பேழையாகிய இயேசுவுக்குள் ஏறத்தான் போகிறார்கள். உலகத்தின் அழிவு நின்று தப்புவிக்கப்படத்தான் போறார்கள். நான் கொண்டு வந்த பிரசங்கம் நேற்று இரவெல்லாம் கண்ணீர் விட்டு ஓயாம எடுத்த பிரசங்கத்தினுடைய ஒரு வார்த்தை கூட இதுவரை நான் பேசல. என்னை ஆட்கொண்டவரும் என்னை வாயாய் பயன்படுத்த விரும்புகிறவரும் அவருடைய பரிபூர்ண சித்தம்
நிறைவேற வேண்டும் என்று வாஞ்சிக்கிறவரும், உங்களை குறித்த அக்கறை உடையவரும், உங்களை உருவாக்கி உங்களை கொண்டு உலகத்துக்கு ஒரு அசைவை உண்டாக்கணும், உங்க கண்ணீரின் ஜெபத்தை கொண்டு தேசத்தில் ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்று விரும்பின கர்த்தர் என்ன சொன்னாரோ அதை சொல்லி இருக்கிறேன். இன்றைக்கு உலகம் வித்தியாசமா போயிட்டு இருக்கு. ஒவ்வொரு ஆராதனையிலையும் எனக்கு சந்தோஷமா இருந்தது. இன்றைக்கு இத்தனை பேர் மனம் திரும்பினாங்க, இன்றைக்கு இத்தனை பேர் அற்புதம் நடந்தது, இத்தனை பேர் ஞானஸ்நானம் எடுத்தாங்க. சந்தோஷம். சபை சபை குறுகிய வட்டத்துக்குள்ளே தன்னை விற்று போட்டு விட்டது. தேவ திட்டத்தை சபை மறந்து விட்டது. ஐயோ, எனக்கு இன்றைக்கு ஆராதனை நன்றாயிருந்தது என்று ஒவ்வொரு பேரும் ஆராதனையில மகிழ்ச்சியோடு போகிறது தவறல்ல. என்றைக்காகிலும் இந்த ஆராதனையினால கர்த்தர் சந்தோஷப்பட்டார் என்று அவர் உங்களை பார்த்து சொன்னதுண்டோ? இந்த சர்ச்சுக்குள்ள ஆராதனை முடித்தது நீங்க ஹாய் பை அப்படி சொல்லி எல்லாரும் விருந்துண்டு மகிழ்ந்து கட்டி பிடிச்சு ஸ்தோத்திரம் பண்ணி ஷேக்கண்டை கொடுத்து இன்னைக்கு ஆராதனை சூப்பர், பிரசங்கம் சூப்பர், நல்லா இருந்து, எனக்காக பேசுனது போல இருந்தது, எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. 100க்கு 100 அது அவசியம். ஆனால் எப்போதாவது கர்த்தர் உங்களை பார்த்து இந்த ஆராதனையில நான் சந்தோஷப்பட்டேன் என்று சொன்னதுண்டோ? என்றைக்காக உங்களை பார்த்து உன் பேரு ஜீவ புஸ்தகத்தில் இருக்கிறது என்று அவர் சொன்னதுண்டோ? தாவீதுக்கு நாத்தானை கொண்டு உனக்காக வீடு கட்டப்பட்டது என்று சொன்னது போல உங்களுக்கு நித்தியத்தில் வீடு கட்டப்பட்டிருக்கிறது என்று சொன்னதுண்டோ? எதுக்கு வருகிறோம் சபைக்கு? அவரை திருப்திப்படுத்தவா, நம்மை திருப்திப்படுத்தவா, மனிதனை பிரீதிப்படுத்தவா, இல்லை தேவனை பிரீதிப்படுத்தவா? நான் யாரை நாடி போதிக்கிறேன்? நான் மனிதரை நாடி போதிக்கிறேனே, ஆனால் நான் தேவனுடைய ஊழியக்காரன் அல்ல. இன்றைக்கு சபைகளுடைய நிலைமை, நான் யாரையும் குற்றப்படுத்த இந்த மேடையை, ஆலயத்தை நான் பயன்படுத்துவதில்லை. எல்லாரையும் உருவாக்குகிற உயிருள்ள தேவன், என்னை மாற்றினவர் ஒவ்வொரு பேரையும் மாற்றுவார் என்று கண்ணீரோடு சொல்லுகிறேன். எல்லாருக்குள்ளும் ஒரு மாற்றம் கொடுப்பார், எல்லாருக்குள்ளும் சத்தியத்தை அவர் அறிவிப்பார். எல்லாரும் சத்தியத்தை அறிவார்கள், எல்லாரும் ஆண்டவரிடமாய் திரும்புவார்கள். ஜபத்தை கேட்கிறவரே, மாம்சமான யாவரும் இடத்தில் வருவார்கள். வருவார்களா, வரமாட்டாங்களா? மாமிசமான யாவரும் வருவாங்களா, வரமாட்டாங்களா? என் கண்கள் காணன்னு எத்தனை பேர் சொல்றீங்க? அந்நிய கண்கள் அல்ல, என் சொந்த கண்கள் காண. சொந்த கண்கள் காண சிமியோன் என்ற ஒரு மனிதன் இருந்தான். அவன் தேவ பக்தி உள்ளவன் என்று வேதத்திலே அவனை குறித்து சொல்லப்படுகிறதை லூக்கா சுவிசேஷம் 2வது அதிகாரம் 25வது வசனத்திலிருந்து வாசித்து பார்க்கிறீர்கள். ஏதோ உங்களுக்காக உடனே ஆண்டவர் உணர்த்துறார், நான் அதை சொல்றேன். வாசிங்க, அந்த வசனத்தை வாசிங்க. லூக்கா 2:25. அப்பொழுது சத்தமா வாசிங்க. சிமியோன் என்றும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் இஸ்ரேலிலே ஆறுதல் வர காத்திருக்கிறவன். நீங்க இன்னைக்கு ஓமான்ல ஒரு மாற்றம் வரணும், இந்தியாவில் ஒரு மாற்றம் வரணும், ஆசியாவில் ஒரு மாற்றம் வரணும், அகில உலகம் எங்கு ஒரு அசைவு வரணும், ஒரு பின்மாறி ஊற்றப்படணும், பரிசுத்த ஆவியின் மழை பெய்யணும், களை பிடுங்கப்படணும் என்று ஏங்குகிறோமே. அவனும் அப்படி ஏங்கிக் கொண்டிருந்தான். ஆமென். என்ன நடந்தது பாருங்க, வாசிங்க. லிசன். அவர் மேல் பரிசுத்த ஆவி இருந்தார். நீ கர்த்தருடைய கிறிஸ்துவை காணும் முன் ஏதாவது புரியுதா? பரிசுத்த ஆவியானவர் அவன் மேல இருந்தார். அவனுக்கு அறிவிக்கிறார், நீ கர்த்தருடைய கிறிஸ்துவை காணும் முன் சாக மாட்டாய். நான் சொல்றேன், எழுப்புதலை காணாம நான் சாக மாட்டேன். நான் செத்தாலும் என் ஜபம் சாகாது.
நான் செத்தாலே என் கண்ணீர் சாகாது. நான் லட்சியம் இல்லாமல் ஓடேன். என் கண்கள் காணும் எழுப்புதலை, என் கண்கள் காணும் எழுப்புதலை, என் கண்கள் காணும். சிமியோன் தேவாலயத்துக்கு வந்தான். கிறிஸ்துவை காண்பதற்கு முன்னே நீ மரிப்பது இல்லை என்று பரிசுத்த ஆவியானவர் சொன்னார். உங்களுக்கும் இன்றைக்கு ஆவியானவர் சொல்லுகிறார், காதுள்ளவன் கேட்க கடவன். நீ கிறிஸ்துவை காணும் முன்னே, எல்லாரும் சொல்லுங்க, காணும் முன்னே வயது ஏறிட்டு, சிமியோனுடைய நம்பிக்கை அற்று போயிட்டு, இப்ப சர்ச்சுக்கு வருவதற்கே அவருக்கு தள்ளாட்டம். சர்ச்சில் வர முடியல, வயதாயிட்டு, கண் கூசி போயிட்டு, அப்படிப்பட்ட நிலைமையில பரிசுத்த ஆவியானவர் சொல்றாரு, இன்றைக்கு நீ தேவாலயத்துக்கு போ. அன்றைக்கு அங்கே யோசேப்பும் கன்னிமரியாளும் இயேசுவை பிரதிஷ்டை செய்ய ஆலயத்துக்கு கொண்டு வந்தார்கள். ஆமென். இன்றைக்கு நீங்க தற்செயலா வரல, எத்தனை பேர் நம்புறீங்க? இன்றைக்கு கர்த்தர் என்ன தற்செயலா கொண்டு போகல, எத்தனை பேர் நம்புறீங்க? கர்த்தரே இன்றைக்கு என்ன இந்த சபையில கொண்டு வந்தார் என்று எத்தனை பேர் நம்புறீங்க? எண்ணற்ற மக்கள் உள்ள இந்த தேசத்திலே உங்களையும் என்னையும் இந்த ஆலயத்திலே இன்றைக்கு கர்த்தரே கொண்டு வந்தார் என்று எத்தனை பேர் நம்புறீங்க? உங்க கண்கள் காணுறதுக்கு முன்னே, உங்க கண்கள் காணுறதுக்கு முன்ன நீங்க மதிக்க மாட்டீங்க. ஆமென் சொல்லுங்களே. கண்டிப்பா மதிக்க மாட்டீங்க. என்ன உங்களுக்கு மரண பயம் வேண்டான்னு யாக்கோபு அழுதான். பலவரனை அங்கே வாங்கி கொடுத்து என் பிள்ளை அழகு பார்த்து முடிக்கிறதுக்கு முன்னே சிங்கம் கீறி போயிட்டது என்று சொந்த மக்களை சொல்லி ஏமாற்றிட்டாங்களே அழுதான். யாக்கோபுக்கு ஆசீர்வாதத்தை கேட்டு வாங்கிறதுக்கான ஆர்வம் இருந்தது. தரிசனத்தை, ஆவியை பகுத்தறிகிற அறிவை கேட்க முடியாமல் போயிட்டான். குற்றப்படுத்த நான் வரவில்லை, குற்றத்தை ஒத்துக்கொள்ள வேண்டும் என்று பிரசங்கிக்க வந்திருக்கிறேன். சொந்த பிள்ளை, அவன் மாமனாரை ஏமாற்றினாடு தானே, அப்ப அப்பாவை ஏமாற்றினா, ஈசாக்கை ஏமாற்றினாடு தானே, அப்ப பிள்ளைகளை ஏமாற்ற அதுல ஒண்ணும் இல்லை. நீங்க பண்ற அத்தனை உங்களுக்கு பண்ணி தீரும். ஆனா நீங்க இன்னைக்கு ஜெபிக்கணும், ஆண்டவரே அந்த மாதிரி எனக்கு வரக்கூடாது, அந்த சாபம் என்னில் தொடரக்கூடாது, நான் செய்த அட்டூழியை என் பிள்ளைகள்ல வரக்கூடாது, நான் செய்ததுக்கு நீர் எனக்கு சரி கட்டிடக்கூடாது, என்னோட முடிச்சிடும், சிலுவை மரணத்தோட அந்த சாபத்தை முடிச்சிடும். நான் இனி எங்க தாத்தா பனையாரி, எங்க அப்பா இமயமலையில ஏறி தலைகீழ இறங்குறவன், எங்க அப்பா வலை எடுத்து மீன் பிடிச்சவன் அப்படி என்ன சொல்லிட்டு இருக்காதீங்க. நான் இனி கிறிஸ்துவின் பரம்பரை. என்றைக்கு இந்த பரம்பரையெல்லாம் தூக்கி வீசிட்டு கர்த்தருடைய பரம்பரைக்குள்ள வர்றீங்களோ சாபம் தொலையும். ஆமென். அல்லேலூயா. கொஞ்சம் ஓவரா தான் போறேன். ஆமா, ஆனா உங்களை நான் பரலோகத்துல கண்டிப்பா பார்ப்பேன். அது ஒன்றுதான் என் உயிர் மூச்சு. இப்போ எல்லாம் தாறுமாறா போச்சு, நம்பிக்கை அற்று போச்சு. சாகிறது வரைக்கும் நான் துக்கத்துல சாவேன்னு இருந்த யாக்கோபுக்கு இப்ப சொந்த மக்களை சொல்றாங்க, யோசேப்பு எகிப்திலே பிரைம் மினிஸ்டரா இருக்கிறான். யாருடா? நீங்க தாண்டா கொண்டு வந்தீங்க, சட்டையை காட்டுனீங்க, அத்தாட்சியை காட்டுனீங்கடா. அவன் சாகலியா? அப்ப நீங்க எந்த சட்டையை காட்டுறீங்கடா? அதே சட்டை தான்ப்பா. நம்ம சொல்லாம சாகவும் முடியாது. சில தேவையில்லாத காரியத்தை நம்ம செய்தோம்னா நம்ம சொல்லாம சாக முடியாது. அத்தாட்சிகள் எல்லாரும் காட்டுவார்கள், உத்தமமான சாட்சியை காட்ட ஆள் இல்லை. போத்திபாரினுடைய மனைவி அத்தாட்சியை காட்டினார், யோசேப்புக்கு வாதாட ஒருவர் இல்லை. நாவுகள் நமக்கு எதிராய் சாட்சிகள் சொன்னாலும் வாதாட இயேசு உண்டு, ஒருபோதும் கலக்கமில்லை. நம்புறீங்களா? சுவாசிக்கிறீங்களா? நம்ம கொடுத்து தாறுமாறா பேசுறாங்களா? தோவாள பாஸ்டர் அப்படி இப்படி என்ன பேசுறாதுங்க,
கவலைப்படாதீங்க. தரிசனம் இருக்கிறவனை பேசுவாங்க, தெய்வ திட்டம் செய்கிறவனை பேசுவாங்க, ஆண்டவருடைய இருதயத்தை புரிந்தவனை எதிர்ப்பாங்க. இயேசுவை எதிர்க்காததான் நம்ம எதிர்க்க போறாங்க. இயேசுவை செங்குத்தா பிடிச்சு கீழே தள்ளி போட போது சாக அடிக்க முடியல, கல்லை எடுத்த போது சாகலை. அவர் சிலுவையில தான் சாகணுங்கிறது தேவ திட்டம். ஆமேன் சொல்லுங்க. போத்திப்பார மனைவிய நீ என்ன அத்தாட்சி காட்டினாலும் தரிசனம் உள்ளவனை உயர்த்த தேவன் ஒருவர் இருக்கிறார். நீ அவன் கொண்டு வந்த சாப்பாடை வாங்கி சாப்பிட்டுட்டு ஏப்பம் விட்டுட்டு அவனை தூக்கி போட்டுட்டு கல்லை தூக்கி ஒன்னால போட முடியலையே பாத்தியா? அங்கதான் கர்த்தர் இருக்கிறார். ஆமேன் சொல்லுங்களே. ஆமேன். அத்தாட்சியை மறைக்கலாம், தேவ திட்டத்தை யாரும் மறைக்க முடியாது. அழைப்புள்ளவனை யாரும் அசைக்க முடியாது. அபிஷேகம் பெற்றவனை யாரும் அசைக்க முடியாது. தேவனுடைய ஸ்தானாதிபதிகளை யாரும் தடுத்து நிறுத்த முடியாது. ஆமேன். இப்போ வண்டி எல்லாம் வருது. ஆமேன் சொல்லுங்க. யாக்கோபை கூட்டிட்டு வர்றதுக்கு வண்டிகள் எல்லாம் எகிப்துல இருந்து கடகடான்னு வருது. யாக்கோபுக்கு யோசேப்பை பார்த்ததும் ஆவி உயிர்த்தது. என் கண்ணால நான் உன்னை பார்ப்பேன்னு நினைக்கல, நான் இப்ப பார்த்தேன். எனக்கு இனி மரணம் வந்தாலும் வரட்டும் என்றார். நான் ஒரு காரியத்தை ஆவியில நிரம்பி சொல்றேன். தரிசனம் உள்ள கர்த்தருடைய பிள்ளையே, உன்னை விட்டு எல்லாம் மறைந்து போனதென்று நீ நினைத்து அழுது கொண்டிருக்கிறாயோ, உன்னை விட்டு எடுபடாத ஒரு நல்ல பங்கு கர்த்தர் வைத்திருக்கிறார். உன் தரிசனத்தை கர்த்தர் நிறைவேற்றுவார். ஆமேன். பிள்ளைய பார்த்தால் போதும் என்று அழுதவனுக்கு பிள்ளையும் கிடைத்தது. இப்ப 2 கோத்திரத்தினுடைய சந்ததியையும் காண செய்தார். ஆமேன். மனாசே எப்ராஹிமையும் காண செய்தார். நீங்க உங்க பிள்ளைகளையும் உங்க பிள்ளைகளின் பிள்ளைகளையும் காண்பீர்கள். ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். அவ்வளோ டென்ஷன் ஆயிட்டீங்களா? இப்போமே கெனடி பிரதர் சொல்றாரு, இப்போமே இந்த பேத்தியல் வர்ற வரத்து போதும் போதும்னு இருக்கு. நிறைய பேருக்கு வாழ்க்கை வெறுத்து போய் டென்ஷனா இருக்கிறீங்க. என்னடா வாழ்க்கை இது? எப்போ ஆண்டவர் வந்து என்ன எடுத்துட்டா போதும். பூரணமானது பிறகு எடுக்க சொல்லுங்க. உங்க டியூட்டி எல்லாம் முடிஞ்சா எடுக்க சொல்லுங்க, இல்லைன்னா எடுக்கவே மாட்டார். உங்களை கொண்டு செய்ய வேண்டியதை உங்க பிள்ளைகளை கல்யாணத்தை கண்டு படிச்சிருப்பீங்க. நீங்க அன்னைக்கு மனைவியை பிடிச்சிட்டு அவளை தான் கவனிச்சுட்டு இருந்திருப்பீங்க. எவையெல்லாம் மொய்யெழுத வர மாமன் வந்தானா மச்சான் வந்தானு தான் நினைச்சிட்டு இருந்திருப்பீங்க. அந்த வசனத்தை கண்ணிலே உங்க காதிலே கேட்டிருக்காது. நீ உன் பிள்ளைகளையும் இஸ்ரேலுக்கு உண்டாகும் சமாதானத்தை காண்பாய். அன்று மறந்ததை இன்றைக்கு பெற்றுக்கொள்ளுங்க. அதான் அக்கா கை கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அவங்க தங்கச்சிக்கு குழந்தையே இல்லை. இந்த ஒமான்ல வந்தபோது அவங்க வார்த்தையை கேட்டாங்க. என் தங்கச்சிக்கு இந்த பாஸ்டர் ஜெபித்தா ஒரு கற்பத்தின் கனி கிடைக்கும் அப்படின்னு ஜெபிக்க சொன்னாங்க. நானும் ஒரு வார்த்தை தான் ஜெபம் பண்ணினேன். என் ஆண்டவர் உடனே மகளை நினைத்தார். நான் இங்க ஜெபம் பண்ணினேன், இந்தியாவில் நினைத்தார். கையை தூக்குங்க. அவங்க தான். ஆமேன்னு சொல்லுங்க. தேவ மனுஷன் எங்க நின்றாலும் அற்புதம் தான். இங்க நம்ம நிக்கிறோம், எங்கேயோ அற்புதம் நடந்துட்டு இருக்குன்னு. ஆமேன் சொல்லுங்க. இழந்ததை திரும்ப பெற போறீங்க. ஆமேன். இழந்த ஆரோக்கியத்தை திரும்ப தரப்போகிறா. இந்த உபவாசம் அவருக்கு உகந்த உபவாசம். இந்த உபவாசம் தேவனால் நியமிக்கப்பட்ட உபவாசம். ஆமேன் சொல்லுங்க. அப்போ அவன் பார்க்கணும்னு நினைச்சது ஒண்ணு, இப்போ அவனுடைய பிள்ளைகளையும் 2 கோத்திர பிதாக்களை காண கர்த்தர் உதவி செய்தார். நம்முடைய கர்த்தர் காண செய்கிறவர். யோபு இனி எனக்கு நன்மையை காண முடியுமான்னு கேட்டான். ஆனா கர்த்தர் அவன் வாயால சொன்னார், என் காதுனால உம்மை குறித்து சண்டையா? வாயை திறக்க மாட்டீங்களா? நீ பாஸ்டர் இல்லாதது நல்ல வேலை. கையை தூக்குறீங்க, கையை அடிக்கிறீங்க. எங்க பாஸ்டர் இருந்தாலும் அடிக்க வைப்பாரா? எல்லா பாஸ்டருக்காகவும் நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன். குறிப்பா CSI சபைக்காக எல்லா செவ்வாய்க்கிழமையும் தரப்பில் நின்று ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன். அப்போ பெந்தைக்கோஸ்து சபைக்கு ஜெபிக்க மாட்டீங்களா? அதுக்கும் ஜெபிக்கிறேன். சால்வேஷன் நிச்சயமா ஜெபம் பண்ணுவேன். RC ரியல் கிறிஸ்டியன் RC
ரியல் கிறிஸ்டியன். நான் கண்டிப்பாக ஜெபம் பண்ணுவேன். அப்போ முஸ்லீமுக்காக, ஆமாம் அவங்க எங்கள் சகோதரர்கள். இந்துக்கள் அவர்கள் என் உடன்பிறப்புகள். ஆமேன்னு சொல்லுங்க. அவங்க சும்மா சொல்கிறாங்க, நான் உண்மையாக சொல்லுவேன். ஆமேன்னு சொல்லுங்களேன். நான் கொஞ்சம் ஓவராக தான் போவேன். ஆமேன். என் கர்த்தர் ஒரு நோக்கத்தோடு என்னை இந்த பூமியில் பிறக்க வைத்தார் என்று எனக்கு தெரியும். ஆமேன், ஆமேன். உங்களை அப்படி பறக்க வைத்திருக்கிறார் என்று சொல்ல வந்திருக்கிறேன். ஆமேன். நீங்க ஒவ்வொரு பேரும் கர்த்தருக்கு விசேஷித்தவர்கள். முடிக்க வேண்டிய நேரம் ஆச்சு இல்லையா? 1 மணி ஆச்சு. நான் கேட்காம விட்டுருக்கணும். அவர் பேசாம கேட்டுட்டு இருந்திருப்பார். 2 மணிக்கு முடிச்சிருக்கணும். அவரை தலையாட்ட வச்சுட்டேன். இனி வேற வழி இல்லை, முடிக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் சரித்திரத்தில் எங்கே போனாலும் முடிக்க சொல்ல மாட்டாங்க. ஆமேன்னு சொல்லுங்க. கன்வென்ஷன் 9 மணிக்கு முடியுதுன்னா 9 முடிப்புமான்னு கேட்டால் இல்லை பண்ணுங்கம்பாங்க. 9:30 முடிப்போமா? இல்லை பண்ணுங்கம்பாங்க. 10 மணிக்கு 10 மணிக்கு முடிக்க மாட்டீங்க, எழும்ப மாட்டீங்களா? அப்போ நமக்கு ஒரு காரியம் செய்வோம். நாளைக்கு கன்வென்ஷனே இருக்காதுன்னு அப்படின்னு சொன்னது. அப்போ சரி முடிப்போம். கர்த்தருடைய பிள்ளையே, கண்ணீரோடு சொல்லுறேன், கர்த்தருடைய கிரியை நடக்கிற ஒரு கடைசி காலத்தில் வந்திருக்கிறோம். அந்த சிமியோனுடைய கண்கள் கண்டது. யோபுனுடைய சிறையிருப்பை கர்த்தர் மாற்றினார். அவன் கண்கள் காண அவனுடைய சரீரம் மாறினது. அவனுடைய மனைவியினுடைய சரீரம் மாறினது. 10 பிள்ளைகள் ஏற்கனவே பரலோகத்தில் ஆடு மாடு ஒட்டகம் எல்லாம் இந்த சலாலாவில் சூப்பராக மேய்ஞ்சிருக்கு. அதெல்லாம் ரெட்டிப்பாக கொடுத்துட்டாரு. அதே மனைவியை கொண்டு அடுத்து 20 குழந்தை கொடுக்கல, 10 கொடுத்தாரு. ஏற்கனவே 10 பரலோகத்தில், அடுத்து இப்போ பூலோகத்தில். என் கர்த்தர் ஆடு மாடுக்கு ஆத்துமா இல்லை, அது அப்படியே அழிஞ்சு போயிடும். ஆத்துமா அழியாதுங்க. ஆமேன்னு சொல்லுங்க. உங்க சந்ததி அழியாது. உங்க சந்ததி பரலோகத்தில் இருக்கும். இதிலும் பெரிதானதை உங்களுக்கு தருவார். இதிலும் பெரிதானதை தருவார். இன்னைக்கு நான் எடுத்த பிரசங்கம் சுத்தமா நான் சொல்லலை, ஆனா வசனத்தை வாசித்து விடுகிறேன். எடுத்துக்கொள்ளுங்கள், எடுத்துக்கொள்ளுங்கள். எஸ்ரா தீர்க்க தரிசன புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் அதனுடைய 21 முதல் 23 வரை இருக்கிற வசனம்தான் இன்றைய உபவாசத்துக்கான காரியம். கர்த்தருடைய வருகை தாமதமானால், இதை குறித்து ஆண்டவர் என்னை கொண்டு வெளிப்படுத்துவதற்கு ஒரு வாய்ப்பு உருவானால், எப்பொழுது உருவாகும் என்று எனக்கு தெரியாது, ஆனா கர்த்தர் வெளிப்படுத்துவார். ஆமேன் சொல்லுங்க. இதில் உபவாசம், அகவா நதி அண்டையிலே உபவாசம். ஆமேன். இந்த சலாலாவில் தான் நதியே உண்டு. மஸ்கட்டில் வேற எங்கேயும் என்ன இருக்காது, மழையும் இல்லை, எங்கேயும் ஆறும் அருவியும் இல்லை. ஆனால் நான் சொல்லுகிற அருவி வேற. ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. அது சங்கீதம் 46:4 சொல்லப்பட்டிருக்கிற ஒரு நதி உண்டு. அது நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கிற நதி. அது நடுவில் தேவன் இருக்கிறார். இன்றைக்கு அகவா நதி அண்டையில் ஒரு உபவாசம் உங்களை நதியாக மாற்ற போகிறார். யோவான் சுவிசேஷம் 7ஆவது அதிகாரம் 38வது வசனம் இப்படி சொல்லுகிறது, என்னை விசுவாசிக்கிறவனுடைய உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்பட்டு ஓடும். ஆமேன். இன்றைக்கு உங்க உள்ளத்தில் இருந்து நதி ஓடும். தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார். இன்றைக்கு ஆவியானவர் உங்களை ஒரு நதியாக மாற்றுவார். இன்றிலிருந்து உங்க வாழ்க்கை மாறும். நீங்க ஆவியில் அனலாக போறீங்க. ஆண்டவருக்கு பிரியமானதை செய்ய போறீங்க. அத்தனை CSI சபைகளும் ஆவியில் அனலாகும். அத்தனை RC சபைகளும் ஆவியில் அனலாகும். அத்தனை சால்வேஷன் ஆர்மி சபைகளும் லுத்தரன் சபைகளும் உலகம் எங்கும் இருக்கிற ஒட்டுமொத்த டினாமினேஷனும் ஒரே மந்தையின் கீழே வரும். இயேசு என்ற மேய்ப்பனுக்கு கீழே வரும். எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். எல்லாரும் ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ளுவார்கள். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடு உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். ஆமென். ராஜாவிடத்தில் போய்
எங்களுக்கு பாதுகாப்பு தரரும் என்று கேட்க வெட்கப்பட்டிருந்தாராம். காரணம் என்ன? எங்க ஆண்டவர் எங்களை பாதுகாக்க வல்லவர். நீங்க ராஜாவிடத்துல எல்லாம் போய் எங்களுக்கு அது வேணும் எது வேணும்னு கேட்காதீங்க. ராஜாவே, உம்மை ஆளுகை செய்கிற ராஜாதி ராஜா ஒருவர் இருக்கிறார். அவர் ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர். ராஜாக்களும் அவராலே ஆளுகை செய்கிறார்கள். ஆமென். கொஞ்சம் ஸ்தோத்திரம் பண்ணி கொஞ்சம் உற்சாகப்படுத்துங்களே. ஆண்டவரை மகிமைப்படுத்தி கொண்டிருங்களே. நீங்க ஒரு ஸ்தோத்திரம் பண்ண அது அப்படியே நல்ல நிலத்துல விழும். ஆமென் சொல்லுங்க. உங்க வாழ்க்கையில பரிசுத்தாவியின் மழை பொழியும். உங்களுக்குள்ள வசனம் வளரும். கலைகள் வேரோடு பிடுங்கப்படும். உங்களுக்குள்ள அறுவடை உண்டாகும். உங்க வாழ்க்கை ஆசீர்வாதமாக மாறும். உங்களுக்காக, உங்க பிள்ளைகளுக்காக, உங்களுடைய பொருட்களுக்காக உபவாசம் பண்ணினார்கள். இது பெரிய டாபிக். இதை பேசணும்னா 3 மணி நேரமாவது வேணும். ஆனால் 3 நிமிஷத்தில் முடிச்சேன். பார்த்தீங்களா? கர்த்தருக்கு கிரியை செய்கிறது 1 நிமிஷம் போதும். ஆமேன்னு சொல்லுங்களேன். 1 நொடி போதும். உங்களை தொடர்றதுக்கு அவருக்கு ரொம்ப நேரம் தேவையில்லை. இந்த உபவாசம் அர்த்தமுள்ள உபவாசம். ஆமேன்னு சொல்லுங்க. பரலோகம் அங்கீகரிக்கிற ஒரு உபவாசம். எல்லாரும் அப்படியே எழும்பி நில்லுங்க. எல்லாரும் எழும்பி நில்லுங்க. ஆண்டவரோடு பேசுங்க. இவ்வளவு நேரமும் நான் என் தொண்டை வலிக்க வலிக்க பேசினேனே. இப்ப நீங்க கொஞ்ச நேரம் தேவனோடு பேச மாட்டீங்களா? நீங்க இனி ஜெபிக்க மாட்டீங்களா? ஆண்டவரே, ஒரு பின்மாறி வேணும். உலகமெங்கும் அது பெய்யும், மழை பெய்யணும். ஒட்டுமொத்த மக்கள் ரட்சிக்கப்படணும்ப்பா. நாங்க 2000 வருஷமா எங்க முன்னோர்கள் எல்லாம் எத்தனையோ முகாந்திரங்களை உருவாக்கி எதிர்பார்த்த அளவில் மாற்றம் வரலப்பா. மக்கள் பாதாளம் நோக்கி போயிட்டு இருக்கிறாங்கப்பா. அந்நிய கிரியைகள் தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கிறதப்பா. அக்கிரமங்கள் உலகமெங்க பெருகி கொண்டிருக்கிறதப்பா. சாத்தான் தன்னுடைய சதி திட்டத்தை மக்களுக்குள்ளே புகுத்தி மக்களுடைய கண்களை குருடாக்கி கொண்டிருக்கிறானப்பா. இந்த ஜனங்களுடைய கண்கள் திறக்கப்படுவதற்கு ஒரு பரிசுத்த ஆவியின் மழை வேணும். அது என் கண் காணும். என் கண் காணும்னு சொல்றவங்க கையை தூக்குங்க. சிமியோன் 2 கரத்தில் இயேசுவை ஏந்தினான். இப்படியே காட்டுங்க. 2 கையை இப்படி இப்படி தூக்குன கை எல்லாம் தூக்குன கை இப்படி காட்டுங்க. இப்படி அக்கா தங்கச்சி கண்ணீரோடு ஜெபிக்கிறீங்க. தங்கச்சி உன்னை கர்த்தர் ஆசீர்வதிப்பாருங்க. இருக்கிற எல்லாரையும் தொடுகிறா. இப்படி காட்டுங்க. சிமியோன் கையில ஏந்தினானே. சிமியோனுடைய கண்கள் கண்டது. காணும்னு சாக மாட்டாய் என்று அவனுக்கு பரிசுத்த ஆவி சொன்னீரே. அதுபோல இந்த எழுப்புதலை என் கண்கள் காணணும். எழுப்புதல் என் கண்கள் காணுமே. என் தேசத்துல ஒமான்ல என் கண்கள் காணுமே. தேவா கதறுகிறோ ஒமான் தேசத்தின் மேல் மனமிரங்கும். எழுப்புதல் என் கண்கள் காணும். அது இந்தியாவில் கர்த்தருடைய கிரியை நடக்கிறதை என் கண்கள் காணும். ஆமேன் சொல்லுங்களேன். ஆசியாவில் காணும். அகில உலகமெங்கும் மக்கள் ரட்சிக்கப்படுகிறதை என் கண்கள் காணும். ஆவியானவருடைய பரிசுத்த ஆவியின் பின்மாறி மழை என் காலத்தில் பெய்யும். இப்பொழுதே ஆமென். பின்மாறி காலத்து மழைக்காக கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள். அப்பொழுது ரைட் டைம், உடனே இமீடியட்லி அந்த மழை பெய்யும். ஆமென் சொல்லுங்க. மின்னல் வரும். நம்புறீங்களா? நீங்க ஜெபிக்கிற ஜெபம் பரலோகத்தில் எட்டும் என்று விசுவாசிக்கிறீங்களா? எல்லாரும் கண்ண மூடுங்க. இப்பொழுது அருமையான ஊழியக்காரர் பாஸ்டர் ரெஜின் குமார் அவர்கள், எல்ரோயி எழுப்புதல் ஊழியத்தின் ஸ்தாபகர், இந்த தேசத்தின் எழுப்புதலுக்காக தேவனால் பயன்படுத்தப்படுகிற ஒரு பயனுள்ள பாத்திரம். இரவும் பகலும் இந்த தேசம் ஜீவ தேவனை அறியணும், தெய்வத்தை அறியணும் என்கிற ஆவலுள்ள ஒரு தேவ மனிதன் என்னோடு வந்திருக்கிறாங்க. அவங்க ஜெபிப்பாங்க. ஆசீர்வாதத்தோட முடிக்க போகிறோம். ப்ளீஸ் கம் ஃபார்வர்ட் பாஸ்டர் ரெஜி. வாங்க. சரி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு இங்க வாங்க. நாங்க இணைந்து ஜெபிக்க போகிறோம். நீங்கள் எங்களோட இணைந்து ஜெபிப்பீர்களா? கர்த்தரை நோக்கி ஜெபிப்பீர்களா? ஆண்டவரே, இந்த பகல் வேளையிலும்
உம்முடைய கிருபை, உம்முடைய வல்லமை இந்த இடத்துல உலாவி கொண்டிருக்கிற தயவிற்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்முடைய இருதயத்தின் பாரத்தை ஆண்டவரே உமது ஜனங்களோடு ஊற்றி கொண்டிருக்கிற தயவிற்காய் நன்றி. எங்கள் தேவன் எங்களோடு முகமுகமாய் பேசி கொண்டிருக்கிற தயவிற்காய் நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவர் மேலும் உம்முடைய கிருபை இறங்கி வருவதாக. ஆண்டவரே, இந்த தேசத்தின் எழுப்புதலுக்காக ஆண்டவர் ஒவ்வொருவருடைய இருதயங்களையும் ஆண்டவர் ஆளுகை செய்வீராக. இந்த தேசத்திற்காய் கதற ஆண்டவரே, இந்த தேசத்திற்காய் திறப்பிலை நிற்க அமே விண்ணப்பன் செய்கிறவன் ஒருவனும் இல்லை என்று கர்த்தர் கண்டு ஆச்சரியப்பட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவரே, எழுப்புங்க ஆண்டவரே, எழுப்புங்க ஆண்டவரே. இந்த தேசத்தில் ஆண்டவரே எங்களை ஜஸ்ட் ஒரு வேலைக்காக கொண்டு வரலப்பா. ஆண்டவரே, எங்களை இந்த தேசத்தில் ஆண்டவரே ஒரு ஓய்வு நாளில் ஆமே தெய்வ சமூகத்தில் கூடி வர்றதுக்காக மட்டும் கொண்டு வரலப்பா. ஆண்டவரே, இந்த தேசத்தில் ஆண்டவர் ஒரு எழுப்புதலை பார்க்க, இந்த ஜனங்களை ஆண்டவருக்கென்று ஆதாயப்படுத்த ஆண்டவரை இந்த தேசத்தில் ஒரு எழுப்புதலை கொண்டு வருவதற்காக ஜெபிக்க ஆண்டவர் எங்களை கொண்டு வந்திருக்கிறீங்க. நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரை, நாங்கள் விசுவாசிக்கிறோம். இந்த ஓமான் தேசத்தில் ஒரு பெரிய எழுப்புதல் அக்கினி பற்றி எரிய போகிற தயவிற்காய் நன்றி ஆண்டவரே. ஆமே, உம்முடைய மகிமை வெளிப்பட போகிற தயவிற்காய் நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, சிமியோன் காத்திருந்து இயேசுவை தம்முடைய கரத்திலே ஏந்தினது போல ஆண்டவரே இந்த தேசத்திலே பரிசுத்த ஆவியானவருடைய அக்கினியை இந்த தேசத்திலே வெளிப்பட போகிறதை கண்டு ஆண்டவரே, எங்கள் கண்கள் காணத்தக்கதாக ஆண்டவர் வெளிப்பட போகிற தயவிற்காய் நன்றி ஆண்டவரே. இந்த சலலா பகுதியிலும் ஆண்டவரே இந்த சபையை நீர் கண்டிருக்கிற தயவிற்காய் நன்றி அப்பா. ஆண்டவர் அப்படியே செய்வீராக, பெரிய காரியங்களை செய்வீராக. எங்கள் மத்தியில கொண்டு வந்த அருமையான கர்த்தருடைய தாசனுக்காய் ஸ்தோத்திரம், தேவ மனிதனுக்காய் ஸ்தோத்திரம். இந்த மகன் சொன்ன ஒவ்வொரு வார்த்தைகளையும் ஆண்டவரே உறுதிப்படுத்தும்படி ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய போகிற தயவிற்காய் நன்றி. நீர் அப்படியே செய்வீராக, பெரிய காரியங்களை செய்யும். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜெபங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் பரிசுத்த வேதாகமத்தை மார்போடு அணைத்துக் கொள்ளுங்கள். உங்க வலது கரத்தை உயர்த்தி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செய்யுங்கள். ஒவ்வொரு பேரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். பிள்ளைகளே, ஒருவர் கூட வெட்கத்தோடு நீங்கள் போவதில்லை, துக்கத்தோடு நீங்கள் போவதில்லை. தேவ சித்தத்தை செய்த உங்களை வெறுமனே கர்த்தர் விடப்போவதும் இல்லை. நீங்கள் இன்றைக்கு இங்கிருந்து போகும்போது பூரண விடுதலையோடு தான் போக போகிறீர்கள். என்னென்ன எதிர்பார்ப்போடு என்னென்ன கண்ணீரோடு இன்றைக்கு வந்தீர்களோ கர்த்தர் உங்கள் வேண்டுதலை கேட்டு அருளி இருக்கிறார். கர்த்தர் உங்கள் வேண்டுதலை கேட்டு அருளி இருக்கிறார். உங்க விண்ணப்பத்தை கேட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்க கண்ணீரை கர்த்தர் கண்டேன் என்று சொல்லுகிறார். கட்டாயம் உங்களுக்கு கருணை காட்டுவார். இன்றைக்கு தான் உங்கள் அற்புதத்தின் நாள். இந்த நாள் தான் ஆண்டவர் உங்களோடு உடன்படிக்கை ஏற்படுத்தின நாள். இந்த 2025 ஆண்டு 11ஆம் மாதம் 22ஆம் தேதி தான் தேவன் உங்களுக்கான வாக்குத்தத்தத்தை வெளிப்படுத்தி உங்கள் ஜெபத்தை அங்கீகரித்த நாள். உங்க வேண்டுதல் தேவ சமூகத்தில் எட்டி இருக்கிறது. கழுகையோடு கண்ணீரோடு நீங்க வந்தீர்கள், உபவாசத்தோடு தேவ சமூகத்தில் வந்தீர்கள். உங்களை கர்த்தர் வெறுமனை விடுவதில்லை. உங்களையும் உங்க குடும்பத்தையும் உங்க தொழிலையும் உங்களுடைய வேலையையும் கையிட்டு செய்கிற வேலையிலெல்லாம் கர்த்தர் தம்முடைய ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். ஆண்டவருடைய சமூகத்தில் வந்த உங்களுக்கு அவராலே நிறைவான பலன் உண்டு. நீங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் செலவிட்ட ஒவ்வொரு வினாடிகளுக்கும் பரலோகம் திறக்கும். உங்கள் அன்பின் பிரயாசத்தை மறந்துவிட அவர் அநீதி உள்ளவர் அல்லவே. ஒரு கலசம் தண்ணீர் கொடுக்கிறவர்களுக்கு பிரதிபலன் கொடுப்பார். ஆனால் இவ்வளவு நேரமும் தேவ சமூகத்தில் காத்திருந்த உங்களுக்கு நிறைவான பலன் உண்டு. வேண்டுதலை கேட்டிருக்கிறார், கேட்டு அருள் செய்திருக்கிறார். கர்த்தர் அப்படி செய்ததற்காய் ஸ்தோத்திரம். வேண்டினது கொஞ்சம், செபித்ததும் கொஞ்சம், எதிர்பார்த்ததற்கு மேலான ஆசீர்வாதங்களை தருகிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுவீங்களா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே
அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஆசீர்வாதம். என்னோடு சேர்ந்து சொல்லுவீங்களா? நான் சொல்வது அப்படியே சொல்லுவீங்களா? நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் நமது ஆண்டவரும் உலக இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் இரக்கமும் சமாதானமும் நம்மை தேற்றி வழிநடத்தி வருகிற பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் ஆராதனையும் சத்தியமும் நம் அனைவரோடும் உலகமெங்கும் இருக்கிற ஒட்டுமொத்த ஊழியர்கள், அனைத்து மிஷனரிகள், 5 வித ஊழியம் செய்கிற அப்போஸ்தல, தீர்க்க தரிசிகள், போதகர்கள், சுவிசேஷகர்கள், மேய்ப்பர்கள் யாவரோடும் அகில உலகமெங்கும் இருக்கிற கர்த்தருடைய விசுவாசிகளோடும் அனைத்து தலைவர்கள், அதிகாரிகள், ராஜாக்கள், நீதிபதிகள், மனிதர்கள், உயிரினங்கள், ஆண்டவருடைய அனைத்து படைப்புகளோடும் இன்றும் என்றுமான சதா காலங்களிலும் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் மகிமையின் வருகையிலே நாம் எல்லாரும் மாசற்ற மணவாட்டியாய் மிகுந்த மனமகிழ்ச்சியோடு காணப்படுகிறது வரைக்கும் திரியேக தேவனுடைய பாதுகாப்பும் பரிசுத்தமும் ஆசீர்வாதமும் சம்பூரணமாய் நிலைத்திருப்பதாக. தலைக்கு மேல கைய வைங்க, வலது கைய தலைக்கு மேல வைங்க, ஆமேன் என்று சொல்லுங்க. கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க, ஸ்தோத்திரம் சொல்லுங்க. திரும்ப தலைக்கு மேல கைய வைங்க, ஆமேன் என்று சொல்லுங்க. கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. திரும்ப ஸ்தோத்திரம். கைய தலைக்கு மேல வைங்க, ஆமேன், அல்லேலூயா ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். தவிர்க்க முடியாம தனியா ஜெபிக்கணும் அப்படி என்ன மட்டும் வாங்க, மற்றவங்க நீங்க ஆசீர்வாதத்தோடு கடந்து போங்க.